அடிக்கடி நான் சொல்றது லாங்குவேஜ் பிரச்சனை இருக்கு, வார்த்தைகளை சொற்களை கவனிக்க சொல்லுங்க. ஆங்கிலம் கேட்கக்கூடாது. ஆங்கிலம் ஒரு சீரியஸான லாங்குவேஜ் இல்லை, லாங்குவேஜ் மாதிரி கிடையாது. இங்கிலீஷ் வந்து ஆக்சுவலி லாங்குவேஜ் இட்ஸ் லைக் எ லாங்குவேஜ் அப்படின்னு சொல்ல போனால் அது வந்து மொழி மாதிரி அது. ஏன்னா எந்த ஒரு எழுத்தும் தமிழ்ல இலக்கணம் சொல்லும்போது கிராம சொல்றது சொல்லுவாங்கன்னா ஒரு எழுத்து தனித்து நின்றோ பல எழுத்துக்கள் தொடர்ந்து நின்றோ ஒரு பொருளை தந்தால் அது சொல்லிடலாம். ஒரு எழுத்தா இருக்கணும், அர்த்தம் இருக்கணும். இல்ல பல எழுத்துல அடுத்த எழுத்து வரணும், அதுக்கு அர்த்தம் இருக்கணும். அர்த்தம் இருந்தா தான் மொழி, இல்லைன்னா அதுக்கு உணரும். இப்போ இது என்ன படிப்பீங்க? என்ன என்ன இது என்ன இருக்கு? எதாவது படிச்சுட்டு போகலாம், அர்த்தமே கிடையாது. அர்த்தம் கிடையாது. இது ஒரே ஒரு எழுத்து, ஒரே ஒரு எழுத்து அர்த்தம் இருக்கு. ஒரே ஒரு எழுத்து அர்த்தம் இருக்கு. 8 என்ன 8 இது இருக்கு. ஒரே எழுத்து அர்த்தம் இருக்கு. ஒரே எழுத்து அர்த்தம் இருக்கு. அப்போ ஒரு எழுத்து தனியா இருந்தாலும் அர்த்தம் கொடுத்துச்சுனாலே மொழி சொல்லுங்க. அடுத்தடுத்து இருக்கு, அர்த்தம் கொடுக்குது, அப்போ அது மொழி. இப்ப நீங்க படிக்கும் பொழுது எப்படி படிக்கிறீங்க பாருங்க. எல்லா மொழியிலும் சில இடத்துல விசுறுகள் இருக்கு, இல்லாம இல்லை. இது தனியா படிச்சு எப்படி படிக்கிறீங்க? எது தெளிவா சொல்லுங்க. சொல்லன எப்படி படிக்கணும்? பார்க்க என்ன படிக்கீங்க? பார்க்க சரிதானே? இது இரு, இது ரா, இது ரி, பரி, பார்க்க. இரு க, இது ப, இரு க, இது பார்க்க தான் படிக்கணும். சரிதானே? என்ன படிக்கணும்னா வெரி வெரி இதே போட்டீங்கன்னா வெற்றி வெற்றி கிடையாது. வெற்றி நான் அப்படின்னா படிக்கல, வெறின்னா படிக்கணும். நீங்க பக்கத்துல இருந்து படிச்சீங்க, இது ரீடு படிக்கிறீங்க, இங்க வரும்போது ரீ படிக்கிறீங்க, இங்க வரும்போது இரு படிக்கிறீங்க. பற்கள் வரி வெறி படிக்கிறீங்க. அப்போ வெறின்னா படிக்கணும், அப்படி படிக்கிறது இல்லை. என்ன பண்றோம்? வெற்றின்னு படிச்சு நியாயமான வெற்றிங்கிற சவுண்ட் எப்படி எழுதுறோம்? நீங்க இந்த படம் சரி அங்க போடும்போது என்ன படிக்கணும்ல? வெறி படிக்கணும்ல, வெற்றி. அப்போ லாங்குவேஜ் இதை நீங்க வந்துட்டு ஆங்கிலத்தில் எடுத்துட்டீங்களா எத்தனை பிரச்சனை பண்ணுறது? என்னது சரிதானா? COLONEL என்ன படிப்பீங்க? அது எப்படி படிக்கணும்? இந்த தமிழ் எப்படி எழுதலாம்? கரணல் எழுதலாம். மிலிட்டரியில் இருக்கக்கூடிய ஒரு பதவி கர்னல். இது உயரம். சரிதானா? இது டாக் இல்ல, டாக் என்ன? இது லாங்குவேஜ். இங்கிலீஷ்ல எழுத்து ஒண்ணு இருக்கும், உச்சரிப்பு நிறைய. ஆனா அரபுல கதையே கிடையாது. ஏன் அவன் கடைசி அரபுல கை வச்சான் தெரியுமா? மாற்றவே முடியாது. பேசிக் என்னமோ அதுதான் வார்த்தை. என்று இப்போ தமிழ்ல எழுதினா சொல்ற
இதுதான் விளைக்க வேண்டியது. இது சரியா கவனிக்கல. இப்ப பாருங்க எப்படி இருக்குன்னு. குர்ஆன் எடுத்துக்கங்க, எப்படி இருக்கு, அரபு வார்த்தைகளை பார்த்துக்கங்க, தமிழ் எப்படி இருக்கு பார்த்துக்கங்க. பிரிச்சு எழுதுறது எப்படி இருக்கு கரெக்டா பார்த்துக்கங்க. ஓ நடந்து கொண்டிருக்கிறான். இது வந்து சொல்லு. சரியா? இத பிரி அப்படின்னு சொன்னா நடந்து கொண்டிருக்கிறான் அப்படி படிப்பீங்க. படிச்சு நேரா கொண்டு போது எப்படி படிக்கணும்? ஒரிஜினல் இது பிரிச்சு எப்படி படிக்கணும்? நடந்து இருக்கிறான். இதான் சொல்லு. நடந்து கொண்டு இருக்கிறான் இதான் சொல்லு. சேர்த்து படிக்கும்போது நடந்து கொண்டு இருக்கிறான். நிறைய நிறுத்தி நிதானிச்சு படிக்கணும். நடந்து கொண்டு இருக்கிறான் இதான் நிதானிச்சு படிக்கிறது. தமிழ நிதானிச்சு படிக்கணும்னா நிறுத்தி படிக்கணும்னு படிக்கணும். நடந்து கொண்டு இருக்கிறான் இது நிதானிச்சு. சேர்த்து படிக்கும்போது நடந்து கொண்டு இருக்கிறான். அப்போ நடந்து கொண்டு இருக்கிறான்னு எழுதினா ஒரு பிரச்சனை இல்லை. சரிதானே? இதே விஷயத்தை அரபுல என்ன பண்றான்? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் அப்படிதான் எழுதிருக்கான். ஆனா இது எழுதிடலாம், இப்படியே எழுதலாம். தமிழ சேர்த்து இருந்தா இப்படியே எழுதிக்கலாம். பிரிக்கிற தெரியுங்களா? பிரிக்க தெரியுது, எல்லாருக்கும் தெரியாது. ஆனா அரபுல இந்த வார்த்தையே கிடையாது. எழுத்து எழுத்து சொல்லு சொல்லாத்தவரை ஓதும் போதா வேற மாதிரியே ஓதுவீங்க. ஆனா இருக்கிறது என்னமோ ஒரிஜினல் எப்படி இருக்கும் அப்படி இருக்கும். உதாரணத்துக்கு பாருங்க, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் படிச்சுட்டாலும் எப்படி நிக்கிறது? இஸ்மி அல்லாஹ் அர்-ரஹ்மான் அர்-ரஹீம் தெளிவா இருக்கும். மாத்தவே முடியாது, ஏமாத்த முடியாது. எழுத்து எப்படி இருக்கும்? அந்த சொல் கரெக்டா இருக்கும். வெறும் ரஹ்மான் கிடையாது, அர்-ரஹ்மான். ரஹீம் கிடையாது, அர்-ரஹீம். எழுத்து நிக்குது, சொல்லு கரெக்டா நின்னுரும். சேர்த்து ஓடும்போது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ஓதிடலாம். சேர்த்து ஓதிக்கணும். நிறுத்துறீங்களா? கரெக்டா நிறுத்துங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரஹ்மான் ஒரு சொல்லு, ரஹீம் ஒரு சொல்லு, கரெக்டா வாங்க. என்னடா இவ்வளோ சொன்னா பிஸ்மில்லாஹ் இர் ரஹ்மான் இர் ரஹீம். அல்லாஹ்வும் காணும், ரஹ்மானும் காணும், ரஹீமும் காணும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சரியான உச்சரிப்பு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சரியா இன்னும் தெளிவா படிக்கணும்னா இஸ்மி இஸ்மி அல்லாஹ் ரஹ்மான் ரஹீம் இதுதான் சரியான இஸ்மி அல்லாஹ் ரஹ்மான் ரஹீம் இதுதான் சரியான. கரெக்டா அப்படியே நிச்சயம் சேர்த்து படிக்கிறீங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சரியான உச்சரிப்பு. லாங்குவேஜ் இப்போ சொல்ல போகுதுன்னா இப்போது இவன் போல சொன்னா பிஸ்மில்லாஹ் இர் ரஹ்மான் இர் ரஹீம். சுகுமி லகுதி இப்லி என்னடா பண்ண? சுகுமி லகுதி இப்லி உன் ஒரிஜினல் நடந்து சுக்கு லகு இப்லி. இப்படித்தான் ஆசைப்பட்டு வச்சிருக்காங்க. ஆனா லாங்குவேஜ் கரெக்டா நிக்குது, ஏமாத்தவே முடியாது. எடுத்து பாருங்க, சொல்லு தனியா பிரியும், கிளீனா எடுத்து வைக்கலாம். அல்ஹாகமு அத்தகாசுர் என்ன சொல்றான்? அல்ஹாகமு அல்ஹா முத்துகாசுர் இயா கனஅபுது வ இயா கனஸ்தைன் வலகலியா இயா கனஅபுது வ இயா கனஸ்தைன். எனக்கு ஒரு உஸ்தாத் சொல்லி கொடுத்தாங்க இந்த மாதிரி போகுது. என்ன ஏகப்பட்ட குழந்தைங்க உங்களுக்கு எப்போ பார்த்தாலும் ஒன்று இப்படி இருக்கும், ஒன்று இப்படி இருக்கும். உங்களுக்கு அது என்ன ஜனம்னு தெரியல. நமக்கு வேலை ஜாஸ்தி, ஆள் ஷார்ப்பு. எங்கள் வீட்டில் இருக்க மக்கள் எல்லாம் போய் உட்கார
பாடம் நடத்திட்டு அவங்க போயிட்டு குழந்தை தாராட்டி என்ன படிச்சியா டீச்சர் ஆமாங்க இந்த எழுத்து கொடுத்தி படிக்க சொல்லி ஒரு லைன் வச்சு கொடுத்து செய்வாங்க. இவங்க மொபைல் உட்காந்து அப்படி இல்லை சொன்னாங்க எழுத்து எப்படி சேர்க்கணும் மாத்திரம் சொல்லி இந்த எழுத்து எப்படி மாறும் அது மாத்திரம் சொல்லி கொடுத்தாங்க. இவங்கெல்லாம் எஸ்ஆர்எம் குரான் முடிச்சுட்டு அதெல்லாம் அம்மா பாரான்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த ஜூஸுல கடைசி ஜூஸ் ரிவர்ஸ்ல ரிவர்ஸ் அம்மா எந்த சாப்பிடணும் அதை எடுத்துட்டு படிச்சுட்டு போயில என்ன காட்டுறாங்க. இது பாதி வரல இவங்க 2 வருஷமா போயிட்டு இருக்காங்க. அவ்வளோ போயிருக்காங்க 2 வாரம் புக்கு எடுத்தாச்சு பார்த்துட்டு பார்த்தாங்க. எங்க அம்மா அவங்க நல்லா படிக்கிறாங்க ஓடுறாங்க. அவங்க சொல்லி கொடுத்தது என்னது வலாதி யாத்தி தான் இருக்குல்ல அதாவது பாசரனா பாசர் நபிஹி நஃபல் பாசத் நபிஹி ஜுமா பாசரனா நபிஹி நபிஹி அர்த்தத்துல பார்த்தா நபியை பற்றி பிரஸ்தாபம் தான் கிடையாது. அர்த்தம் என்ன? பாசரன பிஹி நஃபல் பாசத்ன பிஹி ஜமா விளங்கி போச்சு. சரியான மொக்க கிளாஸ். இதுக்கு நமக்கு ஞாபகம் கிடையாது. இப்போது அப்பதான் மொழியில் சின்ன வயசுல அரசு ஆரம்பிச்சாச்சு தமிழ. 8வது படிக்கும்போது மரபு கவிதை எழுதின ஆள் நான் இலக்கணத்தோட ஆசிரியர் எப்ப ஆசிரியர் யுத்தத்தில் எழுதுனா இருக்காங்க. 1000 கவிதை இருக்கு எழுதி வச்சிருந்தேன். லாங்குவேஜ் உள்ள உட்காந்துருச்சு. கம்பேர் பண்ணா வரல ஒப்புக்கூடல. இவர்கள் அரபியை சரியா சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏன்னா அந்த லாங்குவேஜ் தரல அப்போ தெரிஞ்சுக்கும் வேற ஒன்று போயிருக்கும். அவளோட நாட்டில் நாங்க போக முடியும். அரசத்துக்கு வாய்ப்பு கொடுத்தா அரசு இப்ப இவங்களுடைய தோலை கம்ப்ளீட்டா இப்போ விஷயம் அரபு எப்படி படிக்கிறீங்க பாத்துக்கீங்க. இன்ஷா அல்லாஹ் அரபு கிளாஸ் ஆரம்பிக்கும் போது தயாராயிக்கும். அதற்கு அரபு எங்க கத்துக்கணும்னு கத்துக்குங்க. அரபு கிளாஸ் வரும்போது இன்ஷா அல்லாஹ் சொல்றோம் எப்படி அங்கிருந்து உருவி எடுக்கிறது அர்த்தம் கிடையாது. வேஸ்ட் நிற்கும் அந்த சொற்கள் தெளிவா நிற்கும். அல் ஹாக்கமு அத்தகாசுர் ஹத்தா துர்துமுல் மகாபிர். அல் ஹாக்கமு அத்தகாசுர் தெளிவா இருக்கு. அல் ஹாக்கம் ஆளக்கூடிய இடத்துக்கு வந்துருச்சு. அத்தகாசுர் தகாசுர் பேராசை. அத்தகாசுர் மிக பெரும் பேராசை. உங்களால ஹாக்கம் இருக்கு. ஹத்தா எதிர்க்கும் துர்துமுல் மகாபிர். உங்க மன்னர் அவர்களை சந்திக்கும் முறை அர்த்தம் துர்த் அப்படின்னு சொன்னா சந்திக்கிறது. துர்துமுல் மகாபிர் கல்லா சௌஃப தஅலமூன் ثم கல்லா சௌஃப தஅலமூன். நான் ஓதும்போது பின்னாடி சொல்லிருக்கீங்களா? சொல்ல இருக்கும்போது கேட்டிருக்கீங்களா? அப்ப வரும்போது அந்த பிரியும் அதே மாதிரி இய்யாக நஅபுது இய்யாக நஸ்தஈன் اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم. அப்போ அந்த சொற்கள் கரெக்டா அந்த எடுத்தீங்கன்னா அதுக்கு வேர் சொல்ல உருவி எடுக்கணும். அல்லாஹ் அல்லாஹ் முத்தகாசுன்னா இந்த முத்தகாசுன்னா எங்க போய் வேற தேடுறது? அல்லாஹ்கமு அத்தகாசு அத்தா துர்துமுல் மகாபிர். இதே மாதிரி வலாதியாதி தரஹா வல் முஹரியாதி கதஹா வல் முகைராதி சுபஹா பாசரன பிஹி நஹா அவசதன பிஹி ஜமா இன்னல் இன்சான லிரப்பிஹி லகனூன் வ இன்னஹு அலா ذلك لشهيد وإنه بالخير لشديد أفلا يعلم إذا بصر ما في الصدور وحصل ما في الصدور إن ربهم بهم يومئذ لخبير. சொற்கள் தனித்தனியா கிளீனா அழுத்தி எடுக்கணும். இந்த டைமிங் அந்த இடத்துல அழுத்தத்துக்கு கொடுக்குற டைமிங் கிளீனா உச்சரிப்பு கொண்டு வாங்க. கேட்கவும் நல்லா இருக்கும். அர்த்தமா கிளீனா புரியும். أرأيت الذي يكذب بالدين فذلك الذي يدعو اليتيم ولا يحض على طعام المسكين.
முஸல்லீன் அல்லதீன ஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன் அல்லதீன ஹும் யுராஊன் வயம்னஊனல் மாஊன். தனித்தனி சொல் அழகா எடுத்து போகலாம். நான் இது ராகமா ஓதுறேன் பேர் வழி போட்டு இந்த எழுத்து அதுல போட்டு அதை எடுத்து அதுல போட்டு அசிங்கப்பட்டு அப்போ ஓதுறது. தஜ்வீதுன்னா இவர்கள் சொல்வதில்ல தஜ்வீது. தஜ்வீதுக்கு அர்த்தம் இது. அப்போ அந்த எழுத்துக்கள் எப்படி கம்ப்ளீட் ஆகணும். அரபுல ஒரு 8 எழுத்து இருக்கு. மற்ற எழுத்துக்கள மற்ற லாங்குவேஜ் இருக்கு 8 இருக்கு. அதை மாத்திரம் உச்சரிக்க கத்துக்கிட்டீங்க புரிஞ்சு போச்சு. அரபு சொல்லுங்க வளல்லாலீன் இது வலசாலீன் அவங்க வாங்குறதுக்கு அப்படியே வாய் பையன் வளல்லாலீன் மா அவங்க பையன் வலசாலீன் ரெண்டு பையன் வாய் நுழைய ரெண்டு தவறு. ஆனா தோ தோ சரியான சொல். இது தோ சாவம் கிடையாது நாவம் கிடையாது. வா 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 தா சாதாரண வா வா வலம் தோ. அந்த மாத்திரைகள் இருக்கு. அத 1 2 3 4 மது வந்தா மதோட அலிஃப் வந்துச்சுன்னா 4 மாத்திரை நீக்கணும். கிளீனா போட்டு போகணும். ஆமா 5 வெறும் மது வந்தா பெருசா வந்தா அதோட அலிஃப் வந்துச்சுன்னு சொன்னா 5 மதோட அலிஃப்னா மாத்தி ஓதுனா அப்படின்னு மாறும். ரெண்டாவது எந்த விஷயத்துக்கு நீங்க ஓதுங்களோ அது கிடைக்காம போயிடணும். அரபை நீங்க தெளிவா போத ஆரம்பிச்சீங்கன்னா போகிற நேரத்துக்கு வந்துடும். தப்பு போக்கணும் வந்துடும். உள்ள என்னதான் வெளில வந்து எழுதுறோம் சரியா ஓத ஆரம்பிச்சோம். அதே மாதிரி மூச்சு சரியா போயிடும். தெளிவா ஓத ஆரம்பிச்சீங்க மூச்சு கிளீன். சளி இருந்ததுன்னா வெளில வந்துடும். உள்ள எங்கன்னு பிசு மாட்டிக்கிட்டு இருந்ததுன்னா வெளியில வந்துடும். குழந்தை இருக்கு. இதே சம்ஸ்கிருதம். சம்ஸ்கிருதம் சாமவேதத்துல சில ஸ்லோகங்கள் இருக்கு. சொல்லிட்டு வந்தோம்னா டக்குனு இருக்க குழந்தை இருக்கு. இல்ல நீ மாட்டிட்ட இருக்குல்ல மரபு உட்காந்துருக்கல அவருடைய பின்ன இருக்கு 1000 சொற்கள் இருக்கு. பாத்தீங்களேன் கேனேஷிதம் பததி பிரேஷிதம் மன கேன பிராண ஆத்தது கேனேஷிதம் பததி பிரேஷிதம் மன கேன பிராண பிரதம பிரயத்னஸ்ய கேனேஷிதா வாசமிமா மதந்தி சக்ஷு ஸ்ரோத்ரம் கவு தேவோ ஜுனந்தி न तत्र चक्षुर्गच्छति न वा गच्छति नो मन न विद्मो न विजानीमो यथे तदनुस्य स्यात् अन्यदेव तद्विदीतादतो अविदीतादति வார்த்தைகள் अन्यदेव तद्विदीतादतो अविदीतादति. அடுத்து வரும்போது சொல்லுவார் यद् वाचो अनभियुक्तं येन वाचं युज्यते तदेव कबरं ततो मुक्तिनेदं यद् उपासते यदिदं उपासते. சீக்கிரம் சொல்லி பாருங்க. இத கரெக்ட்டா ராகத்தோட வரும்போது அந்த காயத்ரி சந்தத்துல அத பாருங்க விசாராகும். यद् वाचो अनभियुक्तं येन वाचं युज्यते ஏத்தி நிறுத்தது 3 மாத்திரை. तदेव ब्रह्म त्वं विद्धि नेदं यदिदं उपासते. அந்த மாத்திரை எடுத்து यत् चक्षुषा न पश्यति येन चक्षुषी पश्यति तदेव ब्रह्म त्वं विद्धि नेदं यदिदं उपासते. அது அதே பழக்கம் வரும்போது கேட்கறதுக்கு ரம்மியமா இருக்கும். இந்த வார்த்தை வரும்போது யோசிச்சு பாருங்க. चक्षुषा न पश्यति येन चक्षुषी पश्यति. இங்க போடுவான் என்னது சக்ஷுங்கிற என்ன தெரியாம வார்த்தை தெரியாம ஒரு பத்திரிகையில போடுவாரு 100 சக்ஷு என்னன்னு கேட்டு பாருங்க. ஒண்ணு பேரை போட மாட்டான் 100 சக்ஷு 100 சக்ஷு போடுவான். என்னன்னு கேட்டு பாருங்க. முக்கியமா இந்த உருது ஸ்பீக்
அர்த்தம் தெரியாம போட்டுறது. பொண்ணு பேர் போடக்கூடாதான். ஆனா பொண்ணை போயிட்டு இன்னொருத்த வந்து போட முடியலாம் கல்யாணத்துக்கு. பொண்ணு பேர் பத்திரிகையில போடணும். என்னடானா ஈ சவுண்ட் வந்துன்னா என்னுடைய அளவுல என்ன ரப்ப ரப்ப ரப்புக்க உனது தெய்வம், ரப்பக்கும் உங்களது தெய்வம், ரப்பனா எங்களது ரப்பி இலாஹி எனது இலா ஈங்கிறது. அதனால வரும்போது நூறுனா ஒளி, ஜாக்ஷன்ங்கிறது சாஸ்கிரிட் சொல்லுது. என் கண்ணின் ஒளின்னு சொல்றது சஷ்மான வார்த்தையில சக்ஷ்மி, என் கண்ணின் ஒளி யாரு இந்த மாதிரி. அந்த சக்ஷுங்கிற வார்த்தை சாஸ்கிரிட் உங்களுக்கு தெரியாது, உருது ஸ்பெல்ல பேசுவாங்க. அது உருது நெட் பேசிக்கிட்டு நாங்க சாதாரண போராடி இருந்ததுக்கு அசிங்கப்படுத்தி அப்பதான் புத்தி வந்துருக்கு. இப்ப வேற மாதிரி எல்லாம் இப்போ டிகிரி போட வந்துட்டாங்கல்ல. அப்ப 100 செக்ஷன் தான், எல்லா 100 செக்ஷன் எம்பிலாம் படிக்கிறான்னு சொல்லிட்டு இப்ப பேரை வந்து வார்த்தை வந்துருச்சு, பேரை போட்டு ஒரு ஆளுக்கு 4 பொம்பளை பசங்க இன்னும் அவருடைய மகள் 100 செக்ஷன் கொடுப்பாங்க. எந்த போடுறான்னு தெரியல, கேட்கலாம். எங்க அண்ணன் கூட்ட போறேன் பெரிய அண்ணன் கேட்டேன், உங்களுக்கு 4 பொம்பளை பசங்க எந்த பொண்ணை கட்டி ஒரே ரகடை இன்னும் இப்படி பேசுறாங்க. 4 பொண்ணு இருக்கு, உங்களுக்கு 2 கல்யாணம் ஆயிடுச்சு, 2 இருக்கு, யாரை கட்டி கொடுத்துருக்கீங்க? வேற போகுது இந்த சக்ஷன் வார்த்தை. அந்த வார்த்தை இப்போ சொற்கள் வரும்போது எப்படி பிரிக்கிறது? ஆரம்பத்தில் நீங்க இப்போ எடுத்துட்டீங்கன்னா குரான் வருது. இப்போ ஏதேனும் ஒரு சூறா சொல்லுங்க, ஒரு சூறா இன்னா அத்தைனாக்க அல் கௌசர், என்ன பண்ணுவா? இன்னா அத்தைனா கல் கௌசர்னு படிக்கலாம் இருக்கா? இன்னா அத்தைனா கல் கௌசர், என்னடா கல் கௌசர்? ஆச் கௌசர். கேட்டு பாருங்க. இன்னா அத்தைனாக்க, இன்னா அது வார்த்தை. அத்தைனாக்க அதா அப்படின்னு சொன்னா கொடுத்தது. அத்தைனாக்க நாம் கொடுத்தோம். அல் அத்தைனாக்க அல் கௌசர், மிகப்பெரும் நன்மை உங்களுக்கு நாம் வசப்பி ரப்பிக்க வனகம் இன்ன ஷானியக்க துவல் அப்தர். தனித்தனி சொல்றது நீங்க வரல. இன்னா ஆத்தைனாக்க அல் கௌசர் வஸல்லி லிரப்பிக்க வனஹர் இன்ன ஷானியக்க துவல் அப்தர். தப்பத் யதா அபி லஹபின் வ தப்ப மா அக்னா அன்ஹு மாலுஹு வமா கஸப் சயஸ்லா நாரன் ذات لهب وامرأته حمالة الحطب في جيدها حبل من مسد. தெளிவா படிக்கலாம், தெளிவா படிக்கலாம். قل أعوذ برب الفلق. فلق 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 من شر ما خلق. ரெண்டு இருக்கு, 2 சூழல் இருக்கு. خلق ومن شر غاسق إذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد إذا حسد. نفاثات في العقد ومن شر حاسد إذا حسد. இதாவும் கிடையாது, இதாவும் கிடையாது, இதா ஹசத். ரெடியா அந்த டைமிங் கொடுத்து படிச்சா வீணா படிச்சேன். இந்த சொற்கள் எப்படி படிக்கணும்? மொத்தம் 8 எழுத்துக்கள் கரெக்டா வச்சுக்கீங்க. ஆக இந்த அளவுக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு கிளியரா இருக்குது. தொழுகையில நீங்க எந்த விஷயத்த லாக் பண்ணணும்? ஆரம்பத்தில் தொழுகை மானக்கேடான விஷயத்துல காப்பாற்றணும் சொல்லிருக்கு. யாருக்கு இந்த எழுதுங்க தொழுகை? யாருக்கு இந்த தொழுகை எடுத்துருக்கு? கிளாஸ் மானக்கேடு
மானக்கேட்டுல இருந்து எப்படி வெளில எடுக்கணும்னு சொல்லியிருக்கேனா சொல்லி கொடுத்துருமா? போஸ்டர்ல எது மாறும் பொழுது மானக்கேடான விஷயத்த வந்து வெளில எடுக்கணும் சொல்லியாச்சா? அவங்க சொல்லி கொடுக்கணும். இப்ப இந்த விஷயம் வரும்போது எந்தெந்த இடத்துல பதியும் போது என்னென்ன வரும், இது வந்து எந்த இடம் சொல்லி கொடுத்துங்க. இது படியும் பொழுது இது இந்த பிரஷர் எது நேரா யூரினல் பிளாடர், இது யூரினல் பிளாடர், அதாவது சிறுநீர் பை. சிறுநீர் பை வந்து கம்ப்ளீட்டா பயத்து சம்பந்தப்பட்டது, அது கண்ட்ரோல். அத்தையார் வீட்டுல உட்கார்ந்து சொல்லி கொடுத்துருக்கா. ஆக தொழில் அறிவு நோன்பு இன்னைக்கு இந்த டெப்த். நோன்பு இருந்த பிறகு இன்ஷால்லா இடையில கிளாஸ் வரும்போது சொல்லுங்க நோன்பு இன்னும் எவ்வளவு டெப்த்துக்கு போகணும். ஒரு 2-3 நோம்புல ஒரு வாரம் நோன்பு நீங்க இருந்துட்டீங்கன்னு சொன்னா, இப்ப நான் சொன்ன அடியில இருந்துட்டீங்கன்னு இன்ஷால்லா அந்த மாறுதல் எப்படி வருது அதுக்கு பிறகு சொன்னாதான் அந்த எஃபெக்ட் தெரிய வரும். நோம்புல எப்படி மற்ற விஷயத்த எந்த தொழுகையில எந்த விஷயத்த போட்டா எது கிளீன் ஆயிடும், எந்த வாஸ்து தொழுகையை எப்படி தொழுதால் நோன்புல அந்த விஷயம் கை வரும். நோன்புல மகரிபுடைய தொழுகையை கரெக்டா தொழுது வந்தீங்கன்னா ப்ராப்பரா இருந்தா கண்ணு சரியா போயிடும். இப்போ ஓடிட்டு அதுதான் இல்லாட்டி எப்போ காலி ஆயிடும். ரெக்கவரி அதுதான் நீங்க தான் நினைச்சீங்க அது டேமேஜ் ஆனது. ஆனா ஒரேடியா தடவர மாதிரி வெளில வந்துதான் சரியா. அப்போ மகரிபு நோன்பு இருந்துட்டு மகரிபு தொழுகை ப்ராப்பரா தொழுதா, நோன்பு இருந்துட்டு நோன்பு கரெக்டா வந்து தஹஜ்ஜுத் தொழுகை கரெக்டா வாங்கினா உங்கள் ஆசைகளின் மேல உங்களுக்கு விரிப்பு அப்படியே கிடைக்கும். மனதின் மீது அப்படியே கிரிப்பு. எஸ்னா எஸ், இல்லைன்னா வீண் சபலம் இருக்குல்ல, சபலத்தை தூக்கி சாவடிச்சிருக்கணும். எதுல? நோன்பு இருக்கக்கூடிய தஹஜ்ஜுத். தஹஜ்ஜுத்ங்கிறது தராவி கிடையாது, தஹஜ்ஜுத் தூங்கி இருக்கணும். 10 மணிக்கு சாப்பிட்டு தூங்கிருங்க. என்ன அதிகமா இவாது சொல்றா, இவன் தூங்க சொல்றா, சைத்தான் நினைக்காதீங்க. நிச்சயம் என்ன உறங்கிடுங்க. இஷா தொழுங்க உறங்கிடும். 10 மணிக்கெல்லாம் அந்த பழக்கத்தை வாழ்க்கையில கொண்டு வாங்க. அது சொன்னான வாழ்க்கை தான். 10 மணிக்கு உறங்கிருக்கும் மனுஷன். இஷா தொழுத பிறகு பேசுறத அவாய்ட் பண்ணீங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு பிடிக்காத மிக மோசமான விஷயம். இது புது தகவல் இல்லையா? 10 மணிக்கு பிறகு தூங்கிட்டு 12:30 1 மணிக்கு எந்திரிச்சு. 1 மணிக்கு எந்திரிச்சுன்னா 2 ரக்காத் முழுசா ஒப்படைச்சு ஒவ்வொரு நிலைக்கு என்னென்ன சொன்ன ஞாபகம் இருக்கா? நிற்கும் போது நிலைக்கு தன்மை எடுத்தனா ருக்குவுக்கு, மீண்டும் எந்திரிக்கும் பொழுது மீண்டும் சஜூது. இதை ப்ராப்பரா செஞ்சுட்டு வந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு மனதின் மீது அப்படியே லாக் கிடைக்கும். அப்படியே லாக். மனதின் மீது இறுக்கம், நஃப்ஸின் மீது இறுக்கம் தஹஜ்ஜுத் தொழுகையில மட்டுமே கிடைக்கும். அதுவும் ரமதான்ல ரொம்ப அதிகமா கிடைக்கும். எடுத்துக்கணும். கடைசி 10ன்னு ஏமாந்துடாதீங்க. லைலத்துல் கத்ர் நிஜம் அது கிடையாது. ரமதான்ல எந்த நேரத்திலும் மாற்றம் வருது. அது பலகீனமான ஹதீஸ். சரி, அந்த 10 இரவு எனக்கு சொல்லுங்களேன் எங்க இருக்குது? அவன் சவுதிக்கு வந்துட்டா, நீங்க ஒரு இரவு மிஸ் பண்ணிட்டீங்க. இப்ப எப்படி ஒத்தையில எடுப்பீங்க? அவனுக்கு ஒத்த ஒன்று விட்டுருவீங்க, தூங்கிடுவீங்க. அப்ப அந்த இரவா இருந்தா நீங்க கதி உங்க கதி கடைசி 10 அவனுக்கு 10 முடியும், 9 முக்கியம். அந்த 10 ஆரம்பத்தில் அவன் பிடிச்சிருப்பான், நீங்க விட்டுருவீங்க. எப்படி கதி? அறிவுக்கு பதில் கொடுங்க. வேலை கொடுங்க. 1 மாசம் குடிச்சிருங்க, குடிச்சிருங்க, அழகா மாட்டும். என்ன அது எந்த நாளாக இருந்துட்டு போகும், அழகா மாட்டும்.
சிம்டம் என்ன? அந்த நாள் குளிர்ச்சியா இருக்கும். அந்த நாள் குளிர்ச்சியா இருக்கும். நிசப்தம் அதிகமா இருக்கும். அதிக இறைச்சல் இருக்காது. ஈத்தர் அதிகமா இருக்கும். எஸ். ரெண்டாவது வானம் வந்து ரொம்ப மேகத்தோடு இருக்காது, ரொம்ப கிளியராகவும் இருக்காது. லேசான மேகமூட்டம் இருக்கும், சில்னஸ் இருக்கும், காத்துல தூரல் இருந்தா இருக்கலாம், அல்ல பனிப்பொழிவு இருக்கலாம். என்ன முக்கியமான விஷயம், மிருகங்கள், நாய்கள் மிருகங்கள் அதிகமா குறைக்கிறது, அது சத்தம் போடாதுன்னா பகலில் இருந்து அதிக சத்தம் இராது. இது குறிப்பு. அது இருக்குங்க. இது ஹயாத்தாக்குறது என்னன்னா கரெக்டா கட்டளை என்ன? அதாவது இரவில் தொழுவதற்காக எந்திரிச்சு நின்னுங்க, நடு ராத்திரியில கொஞ்சம் குறைச்சிக்குங்க அல்லது கொஞ்சம் அதிகப்படுத்திக்கொள்ளுங்க. வரத்தில் குரான தரப்புகிறார், குரானை நிறுத்தி நிதானமாக அதுக்கு நேர் எது காரியத்தை பண்றான். மற்ற நேரத்தையாவது ஜமாத்து நின்னா நிம்மதியா ஓடி போறான். உதவி கட்ட 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 புரியுதா? விவாதத்தை அப்படியே பசாதாக்கள் விளங்கிங்க. எங்கெங்க பசாது இருக்குன்னு புராண கேட்கணும்ல. வேண்டாம் உதவி ரம்தான் தான் கேட்கணும். அந்த கேட்க மாட்டியோ கேள நிறுத்தி நிதானம் ஒரு வேண்டாம். தெரிஞ்சு போச்சு. போயிட்டாரா இவரு ரூபா பார்த்துட்டாரு, செலவு வாங்கிட்டாரு. இவருக்கு 1000 மாசம் வாங்க சாவு கிடைச்சிருச்சு. இவர் இந்த பக்கம் போயிடுவார், காசு வாங்கி 2000 வாங்கி போயிடுவாரு. நீங்க இந்த 1000 வாங்கி நிஜம் என்ன? முழுசா காதாக்கு 10 மணிக்கு உரைக்கிறீங்க, 1-1:30 எழுதுறீங்க. கொஞ்சம் லேட்டா இருந்துச்சுங்க, பிரச்சனை இல்லை. 2 ரக்காத் அல்லாஹ்வை அவனுக்காக தொழுங்க. இந்த மாதம் நீ கண்ணியப்பட்ட உனக்காக 2 ரக்காத். நீ இறைவன் அதற்காக அப்படியே உருகி கொட்டுங்க. அழகா யாருக்கு தெரியும் அந்த ராத்திரி வேலை பண்றதான அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. நாம எவ்வளவு பியூன்னு சொல்ல முடியாது. அதெல்லாம் கிடையாது. அப்ப மத்த நேரத்துல புல் அடிக்கிறதுலாம் இருக்காது. மத்த நேரத்துல அழுகுறதுலாம் என்ன? அது நாகரிக சொல்றாரு. வைத்தியகார பாருங்க பல்லாடப்ப இல்லை. அப்படி இல்லை. நீங்க ஒன்றதுல இருக்கு. ரப்பூல் கிட்ட நீங்க கூட சப்மிட் பண்றது இருக்கு. குடிங்க. ஒவ்வொரு ராத்திரியும் 8 ரக்காத். அது கிடையாது. 2 இப்போ தொடர்புடைய ரக்காத்து 2 ரக்காத் 8 ரக்காத் போதும். 2 ரக்காத் தொழுது கரெக்டா 10 நிமிஷம். சரிதா? 8 ரக்காத்து 40 நிமிஷம். 2 மணிக்கு நின்னீங்கன்னா 2:40 2:30 முடிக்கும். என்ன கடைசியில ஒரு ரக்காத் இருக்கு. சரியா 1 மணி நேரம். என்ன போத தெரியுமோ அதை ஓதுங்க. ரிப்பீட்டடா ஓதுன எனக்கு கம்மியா தெரியும், பிரச்சனை இல்லை. கட்டளையே அதுதான். என்ன தெரியுமோ அதை ஓதுங்க. இல்ல ஈடுபாடு இருக்கு, ஓதணும், அதிக ஆசை இருக்கு. முசல்லாச்சிக்கு பக்கத்துல ஒரு சேர் வச்சு, டேபிள் சேர் வச்சுக்கிங்க, குர்ஆன் எடுங்க, ஓபன் பண்ணுங்க, ஓதிட்டு வச்சுட்டு சொல்லி பிரச்சனை இல்லை. சஃபல ஓடுறது சில பேர் குர்ஆன் இமாம் வந்து தாரி ஓதிட்டாரு. இமாம் வந்து கையில வந்து அவ்வளோ கான்சன்ட்ரேஷன் கரெக்டா ரசூலோட நடைமுறை என்ன? வேற தோல்ல வச்சுக்கிட்டு தொழுது இருப்பாங்க. ருக்கு போறதுனால இறக்கி வச்சுட்டு
ருக்குவுக்கு போயிட்டு சஜி போயிட்டு வீட்டை எடுத்துக்கு போகுது, வீட்டை எடுத்து உட்கார வச்சுட்டு போவாங்க. அப்போ அல்லாவுக்கு கான்சென்ட்ரேஷன், இது பிள்ளைக்குண்டான விஷயம் அந்த கான்சென்ட்ரேஷன், பாசத்துக்கு நடுவில் அவனை கூப்பிடுறது ஃபுல் கான்சென்ட்ரேஷன். எப்படி இருக்கு மனம் புரியுதா எப்படிப்பட்ட ஆளுன்னு? மனம் அப்படி நிற்கணும் முள்ளு மாதிரி, உள்ள மனசு உடையக்கூடாது. அது இருந்துட்டு உலகத்தின் பாசம் இப்ப நிற்கும் போது அந்த குழந்தையை சேர்ந்து சாட்சி அது காத்தை செய்யறது பார்த்துட்டு இருக்கு. அது எப்படி வளரும்? எப்படி வளராது? எது ஊட்டப்படுது? ஆக குரான் ஓதணும், அதிகமாக ஓதணும் ஆசை இருக்கு. எடுத்துங்க பெரிய குரான் இருக்குல்ல, பெருசு பெருசா வந்து 13 லைன் குரான் சொல்லுவாங்க, எல்லாம் பேர் வச்சுருக்காங்க. 13 லைன் குரான் இருக்கு. என்ன டேபிள் வச்சுக்கோங்க, படிச்சுட்டு நிதானமா குரானை அழகா ஓத கற்றுக்கீங்க. திக்கி திணறி தப்பு தப்பா ஓதாதீங்க. எது ஓத தெரியுமோ அந்த சூறாக்களை இன்னொரு கூட கிளீனா ஓதி பழகிக்கணும். இந்த டைம் என்ன விழையெல்லாம் ஓதுறது பார்த்துக்கீங்க, நிற்கிறீங்க, கொடுத்து அவராதுகள் ஞாபகத்தை வச்சுக்கீங்க. அதுக்கு அர்த்தம் என்ன முடிச்சுக்கீங்க. இன்ஷா அல்லாஹ் இப்போ அதுக்கு அர்த்தம் வேணும்னா ஒவ்வொருத்தரா சொல்லிட்டு அந்த அர்த்தத்தை சொல்லிட்டு வர உருவாக்கிங்க, தயாராக்கிங்க. சரிதானா? உட்காந்து தொழுகையை கட்டிமா போடுங்க, நோன்பு பிடிங்க. இன்ஷா அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் அதுக்கு பிறகு இந்த சலனம் என்ன பிரஷர் வந்தாலும் கொஞ்சம் உலகத்தின் தாக்கத்துக்கு ஏற்ப நாம நடந்து நம்ம என்ன கரைகளுக்கு ஏற்ப கொஞ்சம் சேர்க்கணும், மீண்டும் மறுமைக்கு உண்டான வாழ்க்கை இன்ஷா அல்லாஹ் இங்கு கொடுக்கலாம். எது நமக்கு மறுமைக்கு நல்லதோ அந்த வாழ்க்கை இங்க இன்ஷா அல்லாஹ் கைக்கு ஏறும். நாம ஆசைப்பட்ட நம்ம சபர்களுக்கு உண்டான வாழ்க்கை இல்லை, மறுமைக்கு என்ன வாழ்க்கையோ அதுக்கு நான் லைன் இன்ஷா அல்லாஹ் கொடுக்கலாம். அதை கூட தாண்டி போகுது. ஏற்கனவே சொன்னேன், இது கொடுத்திருக்கிறது இதுதான் முதல் சோதனை. இதெல்லாம் முதல் சோதனை கொடுத்துட்டு இதனுடைய தாக்கத்திலிருந்து விடுபடணும். சரியா? அதற்கு ஒரு பெண் பேர், ஆணுக்கு ஒரு பெண் பேரு, பெண்ணுக்கு ஒரு ஆண் பேர். அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட ஜீவன், இந்த ஆத்மா அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டது. அப்ப அந்த உடல் சுத்தமான உடல், உள்ள ஆத்மா சுத்தம் தான், உடல் சுத்தம். அலாஸ் இறைவனுக்கு சபிட்டான உடல் அதோட தொடர்பு தாண்டி போயிடும். அலாஸ் டைமை தாண்டி வாழ்க்கை கழிச்சுட்டு போறது. அது கிடைக்கல, இது கிடைக்கல. வரும்போது என் சகோதரர் சொன்னேன், சொல்லா இறங்கணும். அம்மா பார்த்தாங்க, ரொம்ப தேங்க்ஸ் தான். திருச்சியில இறங்க ராமேஸ்வரம் கீழே லோயர் பர்த்து படுத்துக்கிட்டு இருக்காங்க. லோயர் பர்த்து மினி பர்த்து கருத்து இருக்கு. அவங்க சைடு அப்பர்ல இருக்கணும், உண்டா இருக்காங்க, ஏற முடியாது. எப்ப எழுப்பினாரு? இல்ல அங்க போக முடியாது. மேல அப்பர் போயிட்டாரு. நம்ம இறங்கி வந்த பிறகு சொல்றாங்க, ரொம்ப தேங்க்ஸ், சீட்லாம் கொடுத்தீங்க, ரொம்ப தேங்க்ஸ் தான். இந்த ஓய்வு பிடிச்சி சொல்றோம். காலத்தில் இறங்கி வேண்டி எங்க போகுது காலி ஆயிடுச்சு, முக்கால்வாசி காலி ஆயிடுச்சு. ஒரு பிடிச்சி சொல்லுங்க, கார் சீட்டு லோயர் சீட் எல்லாம் பிடிச்சி சொல்லுங்க. யார் வர போறா? இதுதான் வாழ்க்கை. அந்த டைம் வந்துருச்சுன்னா இறங்கி நாம போயிட்டே இருக்கோம். உலகத்தின் அத்தனை பொருளையும் இங்கே விட்டுட்டு நாம போயிடுவோம், கடந்து போயிடுவோம். சரியா? இப்ப ட்ரெயின் அந்த இடத்துக்கு வந்த பிறகு எந்த சீட் கால இருந்து போயிடும், நாம இறங்கி போயிருக்கோம். இதே மாதிரி நம்மளுடைய மகாம் வந்துருச்சு, மவுத் வந்துருச்சுன்னா இறங்கி போயிருவோம். பொருட்கள்லாம் இப்படியே இருக்கும். இந்த இடம் எடுத்துக்கணும். இந்த அடி மேல எத்தனை பேருக்கு சொந்தமா இருந்தது? மேல எத்தனை இடத்துக்கு சொந்தமா இருந்தது? எத்தனை பேருக்கு? எத்தனை பேர் சொந்த போராடி இருப்பான்? ராஜாக்கள் இருந்து வந்து பிரபுக்கள் இருந்து ஒரு பெரிய லேண்ட் வச்சுட்டு அவன் எடுத்து இது போட்டவனுக்கு பிரிச்சு பிளாட் போட்டவனுக்கு போயிட்டு ஒவ்வொரு வந்து எல்லாரும் சொல்றாங்க, ஏன் வேணும், ஏன் வேணும், ஏன் வேணும், ஏன் வேணும் சொல்லிட்டு. சொந்தம் கொண்டாண்ட யாராவது இன்னைக்கு உயிரோட இருக்கானா? இப்போ வந்து சொந்தம் கொண்டாடிக்கிறீங்க என்று சொல்லிட்டு அவர் வித்துட்டாருன்னா போச்சு. அவர் மண்டையை போட்டாலும் அவர் பிள்ளைக்கு போயிடும். சொந்தம் கொண்டாட யாரும் இல்லை. ஒருத்தர் பை ஒருத்தர் பொருளிகதான் இருக்கு. சொந்தம் கொண்டாட யாரும் இல்லை, போயிட்டா. ஏன் தெரியுமா? பொய்யா சொந்தம் கொண்டாங்க, நிஜ ஓட மேல இருக்கு.
நிஜ ஓனரு சாகாம மேல இருக்கான். இவன் பொய்யா சொந்தம் கொண்டாடு செத்தே போயிட்டாங்க. ஒரு நாள் வரும் இந்த பொருள் இருக்காது. பொய்யா சொந்தம் கொண்டாட போயிட்டா பொருள் இருந்துட்டு இருக்கு. ஒரு காலம் வரும் இந்த பொருள் இருக்காது, ஆனா ஓனர் இருந்துகிட்டே இருப்பாங்க. அழியாது. இந்த நிஜம் தெரிஞ்சு போச்சுன்னா அழிஞ்சு போற இந்த விஷயத்துக்காக வேண்டி அதிக இம்பார்ட்டன்ஸ் நாம கொடுக்க மாட்டோம். வந்துட்டோம், கடந்து போகணும். நிச்சயமா கடந்து போயிடும், விட்டுட்டு போகணும். போகும்போது வரைக்கும் ஈஸியா தாங்கணும். அப்போ கொடுத்துருக்கு. நேற்று ராத்திரி ஒரு மூலிகை சந்திச்சோம். எங்க மாதிரி நல்ல மழை, தஃவா பள்ளி, பேரை பாருங்க, தஃவா பள்ளி. அங்க ஒருத்தர் 70 வயசு, என்னன்னா 21 வயசுல பொண்ணு இன்டர்நெட்ல போட்டு ஒரே ஆளை பார்த்துட்டு யாரோ ஃப்ரெண்ட்ஸ்ல இருந்து கிளாஸ் வந்து 36 வயசுல ஒரு பொண்ணு வந்து தமிழ் ஸ்பீக்கிங் முஸ்லிம் தான் வேணும்னு சொல்றாங்க. லாங்குவேஜ் புரியல, ஜி எனக்காக கொஞ்சம் பேசுறீங்களா? நான் கூப்பிட்டு போயிட்டேன்னா என்ன செய்யுங்க, நல்லா லாங்குவேஜ் பேசுறேன், நல்லா புரிஞ்சு, நான் கூப்பிட்டு போயிட்டேன்னா இல்லை ஜி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க கேட்டா. இன்னும் தெரியுங்களா 70 வயசு தேவையானா நல்லா எனக்கு அதுதானே அனுப்பிச்சிருக்கான். என்ஜாய் பண்ணி நல்லா ஜாலியாக இருக்குன்னு அனுப்பிச்சிருக்கான். பூமி மேல இருக்காம வச்சிருக்காங்க. எப்படி வாங்கி வச்சிருக்காங்க பூமி மேல? இப்படித்தான் விளை வச்சிருக்காங்க. இந்த உலகத்துக்கு சந்தோஷம், சுகம், ஆடம்பரம், வசதி, வாய்ப்பு தான் வாழ்க்கை நினைச்சிட்டு இருக்காங்க. இந்த புரிதல் கருத்து, இந்த கருத்தை தான் சைத்தான் போட்டு வச்சிருக்காங்க. இதன் அடிப்படையில தான் எண்ணங்கள் இருக்கு. அந்த எண்ணங்கள் தான் செயல்படுகிறது. இந்த கருத்து மாறும். நிலை இல்லாத விஷயம் அனுப்பப்பட்டிருக்கிறது. தேடுறதுக்கு சொத்து தேடிட்டு அங்க ஸ்டார்ட் பண்ணிட்டு காணாம இப்போ வெளிநாடெல்லாம் போறாங்க, சம்பாதிக்கிறாங்க. அங்க போறதெல்லாம் ஜாலியா இருக்கிறது தான். துபாயில ஜாலியா இருக்கிற திரும்பி வந்தாருன்னா கட்டாடி தான் கிடைக்கும். எதுக்கு அவனை அனுப்பி வச்சு குடும்பத்தோடு போட்டு. அப்போ புத்திசாலி என்ன பண்ணுவான்? அங்க சம்பாதிச்சது எல்லாம், அங்க தினார்ல சம்பாதிச்சது என்ன ருப்பியா மாத்தி வீட்டுக்கு அனுப்பிச்சிருவான். அங்க இருக்கிறதுக்கு என்ன செலவு பண்ணிட்டு பாக்கி 50,000 அனுப்பிச்சிடுவான், வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவான். அவன் புத்திசாலி. 4 வருஷம் இருந்தாலும் பொருள் இங்க ஸ்டாக். திரும்பி வந்தா சம்பாதிச்ச சம்பாத்தியம் கைவசம் இருக்கு. அதே போல பூமிக்கு அனுப்பப்பட்டிருக்கும், திரும்பி போகணும். இதுல வீடு, அது வீடு. இங்க வந்திருக்கோம் சம்பாதிக்கும் போது மாத்தி மாத்தி அங்க அமைச்சுக்கிட்டே இருக்கணும். சவாபம் அங்க ஸ்டார்ட் பண்ணி வச்சிடணும். திரும்பி போனா நமக்கு சொத்து இருக்கு. அப்பயும் கௌரிக்க மாட்டான். இல்லைன்னா வயடா கணக்கு. சரியா? அப்ப இங்க கடந்து போகணும். அதற்கு ஒரு துணை வந்து பிரயாணம், ஒரு துணை வேணும். சரியா? ஆணுக்கு ஒரு பெண் வேணும், பெண்ணுக்கு ஒரு ஆண் வேணும். ஈமான் உள்ளவ கிடைச்சாச்சுன்னா அதெல்லாம் வார்த்தை. ஈமான் உள்ளவ கிடைக்கணும், அதான் வார்த்தை. தாண்டி போயிட்டு ஒரே இலக்கு ஒண்ணு. நான் போய் பாம்பே என் கூட இருக்கணும் போக, டெல்லி எப்படி போக முடியும்? இலக்கு 2 பேரும் பாம்பே தான் போகணும், இல்ல 2 பேரும் டெல்லி போகணும், ஒரே இடத்துக்கு போகணும். அப்போ அந்த சுகதுக்கங்களை பிரயாணத்துக்கு சுகதுக்கங்களை இருக்கிற சாப்பாட்டை பகிர்ந்து, இடத்தை பகிர்ந்து, கம்ஃபர்ட்டை பகிர்ந்து. புரியுதா? நிஜ வாழ்க்கை அங்கதான் 1000 காலத்துக்கு பல்லாயிரத்தாண்டு வாழ்க்கை கிடைச்சது 60 வருஷம் கிடையாது. 9,000 வாழ்க்கை என்ன பேராசை? 1000 காலத்துக்கு போயிடலாம். கல்யாணம் பண்ணி எத்தனை நாள் வாழ முடியும்? 20 வருஷம் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க, 60 வருஷம் கொடுக்குறாரு, 40 வருஷம் தான் மேக்சிமம். இவருக்கு 1000 வருஷம் நூறாண்டு வாழ்க்கை. அப்போ 40 வருஷத்துக்கு ஆசீர்வாதம் என்னாச்சு? கருத்து கோளாறு. வாழும் வாழ்க்கை நிறைவா வாழணும்னு சொன்னா இதைத்தான் என்னுடைய நண்பர்களுக்கு கூட்டு போயிடுவார் கல்யாணத்துக்கு. அவங்களுக்கு தெரிஞ்ச ஆட்கள் கூட்டு போயிருந்தார். வாங்கியிருக்கோம் தாசில்தாருடைய பெண் போயிட்டு சொன்னாரு, அவங்களாம் போய் ஆசீர்வாதம் கூப்பிட்டு 1000 வார்த்தை பேசுறது, என் வாயால நான் பேசுறேன், அதே புரியுங்க என்ன செய்யணும் சொல்லிட்டு வீட்டை போனா அப்படின்னு சொல்லுவேன். 2 பேரும் பக்கத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு ஒருத்தர் விட்டு கொடுத்து
நிம்மதியா, நிறைவா, திருப்தியா வாழும், முழுமையா வாழும். நல்லா இருக்கும். சொன்ன உடனே பொண்ணோட அப்பா வந்து கெட்டி மட்டும் வச்சுட்டு இப்படிதாங்க வாழ்க்கணும், தாங்க வாழ்க்கை, தாங்க வாழ்க்கை, நல்லா இருக்கும், நல்லா இருக்கும், இருநூறு வாழும், இதுதாச்சு. அதுக்கு என்ன ஆயிடுச்சு? வீட்டுல தெரியும், வாழ வாழ்க்கை திருப்தியா முழுமையா ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கணும். ஆக அந்த திருப்திங்கிறது எப்போ வரும்? திருப்தி எப்போ வரும்? இருக்கிறது பறக்கிறது ஆசைப்பட்டு இருக்கிறது பறி கொடுக்கணும்னு ஒரு பழமொழி இருக்கு. அர்த்தம் என்ன? பெருசு பெருசா வச்சுக்கணும். அப்ப இருக்கிறது திருப்தி இல்லை, வராது. என்ன கிடைச்சதோ முதல்ல சுற்றி அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்கள். நீங்கள் அதிகம் நன்றி செலுத்துவீர்கள், அவன் இன்னும் அதிகமாகலாம். இதான் சூத்திரம். அவனுக்கு அதிகம் நன்றி செலுத்துவீர்கள், அவன் இன்னும் அதிகமாகலாம். இரண்டாவது அர்த்தம், நன்றி செலுத்தல நேரா காசு. அதான் குர்ஆனுடைய தாற்பயம். வஸ்குருனி அஸ்குருக்கும் வஷ்குருனி வலா தக்ஃபுரூன். எனக்கு நன்றி செலுத்துங்கள், நிராகரிப்பவர்களா ஆகிறார்கள். நன்றியே கிடையாது. உட்காந்து பேசிட்டு கேட்டுட்டு இருந்தாரு. என்னைக்குதான் நன்றி? திட்டும் போது மட்டும் கரெக்டா திட்டுறீங்களா? அவங்க திட்டும் போது மட்டும் கரெக்டா திட்டுறானுங்க. அல்லாஹ் தான் திட்டுறாங்க. ஆண்டவன் தான் கண்ணே இல்லை, என்ன போட்டு எல்லா பாடுபடுத்துறான். ஆண்டவன் என்ன எப்படி சொல்லிக்கிறான்? ஆண்டவன் கண்ணே இல்லையா? திட்டும் போது கரெக்டாக தான் திட்டுறான். ஆனா நன்றி செலுத்தும் பொழுது அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதில்லை. மாட்டுக்கு நன்றி செலுத்துறான், கலப்புக்கு நன்றி செலுத்துறான், சூரியனுக்கு நன்றி செலுத்துறான், கல்லுக்கு நன்றி செலுத்துறான். அல்லாஹ்வை நன்றி செலுத்துறான். இறைவனுக்கு நன்றி கேட்டவன். ஆக இந்த நன்றி கெடுதல் தான் குஃப்ர். அப்போ நன்றி செலுத்துங்க அதிகம் அதிகம். அல்லாஹ் மலக்காத்தி மலக்கேஷ் நன்றி அதிகம் செலுத்துங்க. அல்லாஹ் உங்களுக்கு முக்கியமான தக்க வச்சுட்டு இருக்கான். எது நடந்தாலும் அதுக்காக துஆ கேட்கும்போது ஒருவேளை என்ன அல்லாஹ் இன்னி அஸ்அலுக ரிதா சாபல். எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் அதன் மீது அதில் உன் மீது திருப்தி கொள்ளக்கூடிய மனநிலை எனக்கு உன் மீது திருப்தி கொள்ள. நீ நல்லதுதான் செய்யும், இழப்பு நீ சொல்லு நல்லதுதான் செய்யும். இறைவன் மீது திருப்தி இந்த புலம்புதல் ரொம்ப ஆபத்து. இதன் மீதான் சத்தியா சொல்றான். மனசி வமா நப்ராமா, புலம்பும் ஆத்மாவின் மீது, நிந்திக்கும் ஆத்மாவின் மீது சத்தியமாக. நிந்திக்கும் ஆத்மா சொல்லுவா ஷைத்தான், நஃப்ஸும் லவ்வாமா. நிந்திக்கும் ஆத்மாவின் மீது ரஜஸம். ஆக அந்த நிந்தனை புலம்பல் கூடாது. அல்லாஹ் மேல அவநம்பிக்கை கூடாது. நேரடி கூப்பிடுறது தாமசம் இல்லை, ரஜசம். தாமசம் அப்படி செய்யாது. புதையது இது வந்து புலம்புது. இன்னும் பாக்கி இருக்கு, அல்லாஹ் செய்யறாங்க நம்பிக்கை இருக்கு. ரஜசம் அது என்ன செய்யணும்? டோட்டலா தூக்கி போட்டு படுத்துடும். தாமசம் வந்து கவலைப்படாது, படுத்துடும். நீங்க என்ன சொன்னாலும் அதுதான் பார்த்துட்டு எல்லாம் முன்னிட்டு எப்படி பார்த்துக்க. எத்தனை புடைகளை பாருங்க. கிளாஸ் எடுத்து முடிச்சு போகும்போது கிளம்பும் போது சிரிப்பான போச்சு. பார்த்துட்டு அன்னைக்கு நல்லா ஜோக் பண்ணாங்க. எல்லாத்தையும் விட்டுருவாங்க. கரெக்டா அந்த புதிய மாதிரி கேட்கும். ஆக அம்மாவுக்கு அதிகம் நன்றி செலுத்து, அவனுக்கு அதிகம் நன்றி செலுத்து, அதிகம் தௌபா செய்யும். இஸ்திக்ஃபார் அனுமதிங்க. அதுக்கு அழகான வழி ரசூலுல்லாஹ் ஓதுன 2 சிக்கல். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹி அலீம். இது அறிமுக ஓதுதல். அடுத்து சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹி அலீம் வ பிஹம்திஹி அஸ்தக்ஃபிருல்லாஹ் ரப்பி மின் குல்லி தன்ப் வ கதிஅத்தின் வ அதூபு இலைஹி. இது அதிகமாக ஓதிருக்காங்க. எல்லாமே வந்துடும். அதிகம் ஓது. அல்லாஹும்ம லக்கல் ஹம்த் வ லக்கல் ஷுக்ர். அதிகம் ஓது. லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். இதெல்லாம் அதிகம் ஓதக்கூடிய விஷயங்கள். அவனை ஞாபகத்தை வச்சுக்கிட்டே இருக்கும். சுப்ஹான்ங்கிற சொல்லு ஞாபகத்தில் இருக்கும்.
அல்ஹம்துலில்லாஹ் ஒரு சொல்லு ஞாபகத்துல இருக்கும், அல்லாஹ் அக்பர் சொல்லு ஞாபகத்துல இருக்கும், இஸ்திக்பார் ஞாபகத்துல இருக்கும், அவனுக்கு ஷுக்ர் ஞாபகத்துல இருக்கும். இன்ஷா அல்லாஹ் அழகா தாண்டுவீங்க, நிதானம் நகர்த்தப்படுவீங்க. நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க இப்ப சொன்னா என்னடா நாம என்ன நினைச்சோம், அழகா சிக்கெட் போட்டு இருந்தா இது மாதிரி ஓடுனா நமக்கு வந்து இன்னும் நல்லா கிடைக்கும், வீடு கட்டலாம்னு பார்த்தேன், என்ன இது சொன்னா நல்லா புத்தகம் கிடைப்பான்னு சொன்னா பார்த்தேன், எல்லாம் நினைச்சு எல்லாத்தையும் உள்ள சொல்லிட்டு தான் நினைச்சிருக்கேன். இந்த விஷயத்துக்கு சில பேர் உண்மை சொன்னா இல்லைஜி நீங்க சொல்றதெல்லாம் இருக்க நான் பயமா இருக்குதுன்னு நீங்க காயப்பட்ட பார்த்தீங்கன்னா பயமா இருக்கு. நான் ஜாலியாக இருக்கலாம், சம்சாரத்துலாம் ஜாலியாக ஒரு வருஷம் இருக்கணும்னு நீங்கள் சொல்றதெல்லாம் பார்த்தா நாளைக்கு சன்னியாசி ஆன மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துருச்சு, பயமா இருக்குதுங்க. யாரெல்லாம் அவங்க சன்னியாசியை மாறிச்சுங்க, சம்சாரத்தோட நான் வாழ போறேன், நீங்களாம் சொன்னா எல்லாம் நிறுத்துருங்க. எப்படி ஐடியா வச்சுருந்தாலும் பாருங்க, அல்லாவை அதிகமா நினைச்சா என்ன ஆயிருமா, குடும்பம் போயிடும், சுகம் போயிடும், சந்தோஷம் போயிடும். ஏன்னா அப்ப நான் எல்லாம் அனுபவிக்கிறது இப்படி ஒரு தப்பான அபிப்பிராயத்தை கருத்து புரிஞ்சுருக்கேன். இவன் எப்படி புரிஞ்சு வச்சிருக்கான், நேற்றுக்கு பார்த்த போது எல்லாம் நம்ம ஜாலியாக அனுப்புறதுன்னு வச்சிருக்கான், ரசூலா அப்படி புரிஞ்சு வச்சிருக்காங்க. இரண்டும் தவறு, இரண்டும் தவறு. அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்து திருப்தி கொள்ளுங்க, நல்ல பொருளை கேளுங்க, கொஞ்சம் போடலாம்னா அல்லாஹ் இதை திருப்தி கொடுங்க, கையில கேளுங்க, அதை கொண்டு திருப்தி கொள்ளுங்க, வாழுங்க, இஸ்லாம கையில பிடிங்க. உங்களை அறியாமலே நீங்கள் தவறுகளில் இருந்து நகர்த்தப்படுவீங்க. நீங்க நகரணும் அவசியம் இல்லை, தன்னால நகர்த்தப்படுவீங்க. போக 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 நிஜத்தில் சுகம் எதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா இதுக்காக இத்தனை நாட்களுக்கு அந்த சுகம் நிற்கும் ஒரு தொழுகையில தான் துணையுடன் நின்று தொழும் பொழுது, தன் துணையுடன் தொழுகையில் ஈடுபடும், தன் குடும்பத்துடன் தொழுகையில் இருக்கும்போது, தன் குடும்பத்துடன் நோன்பு இருக்கும்போது, சிக்கல உட்காரும் போது, தன் குடும்பத்துடன் ஹஜ் செய்யும் பொழுது, அதுதான் நிஜ வாழ்க்கை, அது நிஜ சுகம். தன் குடும்பத்தாருக்கு எடுத்து கொடுக்கும் பொழுது, தன் சொந்தங்களுக்கு அள்ளி தரும் பொழுது வரும் பாருங்க, அந்த சுகத்தை அந்த சந்தோஷத்தை அனுபவிச்சு பாருங்க. இப்போ தொழுகையில ஒரு டெஸ்ட் கிடைச்சிருக்கு, நான் சொன்னது புரியலைங்கிறது சரிதானா? இன்ஷா அல்லாஹ் இது வாங்க, நோன்பு இருக்க ஆரம்பிச்சீங்கன்னா கொடுக்குற பங்கு போடக்கூடிய புத்தி தன்னால வரும். கொடுத்து பாருங்க எப்படி எடுத்துக்கிறீங்க. கொடுக்க கொடுக்க சந்தோஷம், தொழ தொழ சந்தோஷம். நிஜ மார்க்கத்துக்கு வந்த பிறகு நிஜ மார்க்கம் கையில முடிச்சு தன்னுடைய துணையும் நிஜ வாழ்க்கைய பயணிச்சு செய்யலாம்னு சொன்னா அந்த நேரத்துல அந்த துணையை பார்க்கும்போது வரக்கூடிய அந்த ஆனந்தமும் சுகமும் வேறையும் அனுபவிச்சு உங்களை எத்தனை பேர் அனுபவிப்பீங்கன்னு தெரியல. அது அனுபவிக்கணும் தெரியும் எவ்வளவு சொல்லுங்க. மனைவி அதற்கு பார்த்த விஷயம், மனைவி மார்க்கத்துல திரும்பிட்டு அந்த மனைவியின் மூலமா கிடைக்கக்கூடிய அந்த சுகமும் அந்த திருப்தியும், அப்போ அந்த முகத்தை பார்க்கும்போது கிடைக்கக்கூடிய திருப்தி, அந்த நிம்மதி. எத்தனை பேர் இருக்க அழகான மனைவி பார்க்க பிடிக்காம என்ன வாழ்க்கை, மிருகம் மாதிரி தேடிட்டு தேடிட்டு. அதல்ல என் சகோதரர் இருக்காங்க அல்ஹம்துலில்லாஹ், இஸ்மாயில் சொல்லி ஆள் பார்த்தா கரண்டு போட்டா இருப்பாரு. தன் மனைவியை நிக்க வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரியும், சில ஆயத்துக்கு தான் தெரியும், சில சூறாக்கள் தான் தெரியும். ஆனா அத ராகத்தோட நின்று தோழது அவருக்கு ரொம்ப லைஃப். நான் சொல்றேன், அந்த ராகத்தோட இருந்து அந்த இமானம் பண்றது, அந்த ஓதுறது அவ்வளவு டேஸ்ட் எடுத்துப்பாரு. தாஜ் பாத்தீங்கன்னா நிறைய பக்கத்துல நின்று சொல்றாரு, அவன் நான் கல்யாணம் பண்ணும்போது இருக்கிற அழகடைச்சி அக்கா இப்பதான் ரொம்ப அழகா தெரியும். 3 ஆபரேஷன்ல அழகு இழந்து இந்த சகோதரி 16-17 வயசுல பசங்க. என்ன வார்த்தை என்ன பாருங்க, நான் கல்யாணம் பண்ணும்போது பார்த்த விட இப்பதான் எனக்கு கண்ணு அழகா தெரியும்.
நிஜ முஸ்லிம் சொல்லி அங்கே வந்தது ஈமானின் அழகு. இவ்வளவு காசு மண்சட்டியில சாப்பாடு என்ன பேக் தெரியுமா? அது நகர்த்திருக்க பார்ப்போம். புருஷனை கொஞ்சாது என் சகோதரர்கள் ஒவ்வொருத்தரையும் நான் இஸ்மாயில பார்க்க ஒரு நிமிஷம். ஒன்றும் இல்லை, முகமது இருந்தானே ரொலாய் பண்ணிக்கிட்டு அவன் கொடுத்தாலும் ஒரு ஷார்ட் அடி சாப்பிட கற்றுக்கிட்டு போய் ப்ரோக்ராம் போயிருக்கும். சாப்பாடு போடுறாரு, எங்களுக்கு தட்டில் சாப்பாடு போட்டு அவர் மண் சட்டியில் இந்த சாதம் சொல்லுவாங்க, அதில் சாப்பாடு போட்டு உள்ள சகோதரர் உள்ள இருக்காங்க. 2 வேளை பார்க்கணும். என்ன நீங்க இருக்கு சாப்பிடுறீங்க? ரொலாய் குடிச்சேன் ஊழ அடிச்சா போதும். அது வேற ஒன்று இருந்துச்சு. சாபாக்கள் வாழ்ந்தாங்க, ரசூல்லா வாழ்ந்தாங்க, சாபாக்கள் வாழ்ந்தாங்க வாழ்ந்தாங்கன்னு சொல்றாங்க. நான் அந்த வாழ்க்கையை வாழ்ந்து பார்ப்போம். என்ன நாமும் அந்த வாழ்க்கையை வாழ்ந்து பார்ப்போமே. அதுதான் என்னையே விளக்குனீங்க சகோதரன். இந்தா அடுத்த வார்த்தை என்னையே விளக்குனீங்களா? எடுத்து அழகா கருத்தை போட்டு கடிச்சு சொல்லு. அதுக்கு மேல முடியலனால திருப்பி எடுத்து மேலே போய் பள்ளிவாசல் பக்கத்துல பள்ளிவாசல் திரும்பி எழுதிக்கலாம். தொழில் இருந்து வெறும் லிப் சர்வீஸ் பண்ணி அதை பார்த்து பழக்கப்பட்ட ஆட்கள் நிஜ ஈமான் கண்ணப்பட்டவன அதிர்ந்து போறாங்க. ரொம்ப சிம்பிள் பிராக்டிகலா கொஞ்சம் கூட இருந்தாலும் போதும். ஈமான் இல்லைன்னு சொன்னா வாய் இல்லையா முடிஞ்சு போச்சு, அதான் பெரிய பிரச்சனை. என்ன வாய் இல்ல பெரிய பிரச்சனை. என்ன ஜி சாப்பாடு 2 கிலோமீட்டர் போகணுமா? பெரிய பிரச்சனை. சரியா? தலையணை இல்ல, பேக தலை வச்சு படுத்துப்போம், இல்ல டைல்ஸ் பேக்கு தலை வச்சு படுத்துப்போம். நாங்க இருக்கா தலையணி இல்ல, வந்தது பிரச்சனை. சரியா? திடீர்னு கரண்ட் போயிடும், வெக்கையா இருக்கும், வெளில போய் படுத்துக்கலாமா? ஓகே வில்லேஜி சூடா இருந்துச்சு, வந்தது பிரச்சனை. புரியுதா? யாரு இதைத்தான் எதிர்பார்க்கணும் சகோதரா. இதான் வேணும், இதான் வேணும். அல்லாவுக்காக எதையும் துணிய கொடுக்க தயாரானதும் சரி, தாண்டி போய் நான் உலகம் காலுக்கு சஹாபாக்கள் இந்த நிலைக்கு வந்தாங்க. உலகம் காலு கீழே வந்தது. அவங்க உலகத்தை தேடி போல, உலகம் அவரோட காலு கீழே வந்தது. அவங்க உமர் சொன்ன சொல்லு யார சொல்றாங்க? உமர் நிலம் அயோக்கியம். என்ன ஆச்சு? இல்லை நீங்க நரகத்தை பத்தி சொல்றீங்க, ஒரே பயமா இருக்கு. அது வந்து அப்போ நமக்கு விடுதலை கிடைக்கும் அவ்வாறு தக்க வேண்டியதா இருக்கு. சொர்க்கத்தை பத்தி சொல்றீங்க, இப்போவே எனக்கு கிடைச்சிடக்கூடாதான்னு ஆசையா இருக்கு. உங்ககிட்ட இருக்கும்போது அல்லாஹ் பற்றிய பயம் இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு, உங்களோட இருக்குன்னு ஆசைப்பட்டிருக்கு. ஆனா அவங்க விட்டு போயிட்டு அந்த இடத்துக்கு போன உடனே கொண்டாட்டி வியாபாரம் உங்களை மறந்துடுறேன். அப்ப நான் அயோக்கியம் தானே, நயனம் இருந்தானே சிரிச்சுதாங்க வசூலாம். சத்தாவின் மகனே இதுவும் வேண்டும் அதுவும் வேண்டும். என்ன வார்த்தை! சத்தாவின் மகனே இதுவும் வேண்டும் அதுவும் வேண்டும். வேண்டுகிறார் சத்தாவின் மகனே அதுவும் வேண்டும். அதுக்கு பிறகுதான் கொஞ்சம் கொஞ்சமா மாறுறாரு. மகளை விவாகரத்து பண்ணிட்டார் ரசூலுல்லாஹ் சொல்லி கேள்விப்பட்டு வந்து அதுக்கு பிறகு நடக்கக்கூடிய சம்பாஷணை பார்த்துட்டு அன்னைக்கு விட்டவர் தான் உலகத்தின் சுகத்தை. எப்படி லிமிடேஷன் விஷயம் தெரிஞ்சு போச்சு. கலீஃபா உமர்னு சொன்னா பிரஸ்ல போய்க்கிறாங்க எல்லாமே. எதிரிகள் யூதர்களும் ரோமானியர்களும் பாரசீகர்களும் பிரஸ்ல போய்க்கிறாங்க. பாரசீக அரசருக்கு கூடு விட்டாச்சு, தகராறு நான் முட்டிருச்சு. அங்கிருந்து முஸ்லீம்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய கேட்கறாங்க, படையெடுத்து வாங்கன்னு பேசுறதுக்கு அவங்க வர்றாங்க. வட நகர்ந்துருக்கு, மதினால நகர்ந்துருக்கு. அவங்க தேடிட்டு வர்றாங்க. எங்க கலிஃபா கலிஃபா ஜனாதிபதி யார் அவங்களோட சீரியஸா இல்லை. படை வீரர்கள் கலிஃபாவை பார்த்தீங்க எப்படி கலிஃபா அமீருல் மோமினீன் அதோ போனா மார்க்கெட்ல கையை தலைக்கு வந்து எதிரிகளுக்கு சீமா சொப்பனம் அடங்காத கடிது தலைக்கு கையை தலை கொடுத்து நிம்மதியா வரைக்கும் எந்திரிச்சு பார்த்துவாங்க. எந்திரிக்க உட்காந்தா போட்டிருக்க ட்ரெஸ்ல
யாவசத்தை கட்டிட்டாரு ஒட்டையா பேச்சு வச்சாரு. அது யாரை பத்தி எங்க கலகரையா ஓடிட்டு இருக்கோ மன்னிக்கவே மன்னிக்காத சிங்கம் நிம்மதியா தூக்கிட்டு மாப்பிள்ளை அவர்களின் வாரிசுகள் நாம உண்மையிலையா? அவர்களுக்கும் பெண்கள் இருந்தாங்க, நாம அப்படி இருக்கோமா? காலு கண்டி உள்ளாங்க, விளங்கிட்டாங்க. அது நிச்சயம் இது கடந்து போற இடம். எப்படி போய் டிராவல் பண்ணுவது பார்த்தோம், இது கடந்து போற டைம். கலாஸ் அங்க இலக்கு அது தெரிஞ்சு போச்சு. ரிலாக்ஸ் ஆயிட்டாங்க, லகேஜை படுத்துட்டாங்க. டிராவல் பண்ண அளவுக்கு லகேஜ் இருந்தா போதும், புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த டிராவல் டைம் போது சாப்பாடு விடணும், புரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்குண்டான துணை வேணும், புரிஞ்சுக்கிட்டாங்க. கலாஸ் ஈஸியா தாண்டி நாம இந்த டிராவல் தான் வாழ்க்கை நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த வண்டியை தான் நம்ம வீடு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். வீட மனசு வர மாட்டேங்குது. மவுத்து வந்துருச்சு, புள்ளி வந்துருச்சு, இறங்க மனசு இல்லை. இறக்கம் ஒரு அழுத்த கழிச்சு அது வர்றதுக்கு முன்னால சிம்பிள் விஷயம் இது. நீங்க இந்த விஷயத்தை நோன்பு வச்சுட்டு வந்தாலே விடணும். சுகம் இல்லாமல் இல்லை. என்ன அர்த்தம் இருக்கானோ அதிக நாள் இருக்கிற சுகம். நிஜ தூக்கம் எது தெரியுமா? நல்லா உழைச்சதுக்கு பிறகு கண்ணு கேட்டு கேட்டு படுத்தோன்னு உடம்புல தூக்கம். அதான் அழகான தூக்கம். தின்னு 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 தின்னுட்டு பெட்ல படுத்து இந்த பக்கம் கரண்டு அந்த பக்கம் கரண்டு பின்ன போய் தண்ணி குடிச்சுட்டு வந்து பின்ன இந்த பக்கம் போயிட்டு ஃபேனை அதிகம் வந்துட்டு ஜன்னல் திறந்து விட்டு ஜன்னலா போட்டு ஏசி போட்டுட்டு அப்போ கட்டணம்னா இதெல்லாம் நிஜ தூக்கத்துக்கு சுகம் இல்லை. நான் அவருக்கு கடுமையான வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு இருந்து ஒரு பாய்க்கு நீங்க எல்லாம் முடிச்சு பாருங்க. கல்யாணத்துலாம் போயிட்டு வேலை செஞ்சுட்டு இருந்தேன். இடத்த கொடுத்தோடனே படத்தோட சாப்பிட்டுங்க. அப்போ உங்களுக்கு கரையான தேவையில்லை, கீழே பாய் நல்லா அவசியம் இல்லை, வெட்டு தேவையில்லை, ஃபேன் தேவையில்லை. அப்போ தூக்கம். அப்போ அது எந்த அர்த்தத்துல இருக்கு? மனம். மனம் தான் வார்த்தை. மனதுக்கு நீங்க விட்டுட்டு உடம்பு டைட்டா வேலை கொடுத்து மனசை வச்சாச்சுன்னா கிடைக்கிறது சுகம். அதை போல இதை விட்டுட்டு போகணும். அது கிடைச்ச உடனே சுகம் வரும். அதுக்கு எட்டிவா புரியும். மரணத்துக்கு முன்னால் அந்த சுவை தெரிஞ்சு போச்சு, இதுலயே வந்துடும். தொடும் போது இந்த டேஸ்ட் வரும். காலம் நகரும், நாமளே உணர்வோம். ஐயோ போச்சு, அப்பா போச்சுன்ற மாதிரி. இப்ப ஐயோ போயிடுமோன்னு நினைக்கிறோம். அப்போ அப்பா போச்சுடா, பிரச்சனை ஃப்ரீயா இருக்கு. கண்ணால பார்த்தா மட்டும் தான் நோவு வைக்கணும். அது எல்லாரும் சொன்னா மட்டும் நோவு வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த தப்பா சொல்லிட்டு மாவேற லம்பி செட் சொல்றாங்க. யாரு? அப்பா சார் முவாவியா. 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 ஹதீஸ்யானே முவாவியா. முவாவியா அப்பாஸ். அப்பாஸ். அங்கே விஷயம் என்னன்னா, சப்போஸ் 3 நாள் தொடர்ந்து மழை இருக்கு. என்ன அப்ப என்ன எப்போ வைப்பாங்க? பின்னாடி ரசூலா சொல்றாங்க அப்படியே தள்ளி போடாம அப்படின்னு சொன்னாங்க. 30 நாள் ஆக்கி கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. சரி, அதுக்கு பிறகு அதுவும் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு பிறகு ஈத் அன்னைக்கு நோம்பு வைக்க கூடாதுன்னு அப்படி 30 ஆக்கி கொள்ளுங்கன்னு சொல்றாங்க. ஈத் நோம்பு வைக்க கூடாதுன்றாங்க. ஒன்றும் புரியல. அது வெறும் ரமதானுக்கு மாத்திரம் நீங்க பாக்குறதா வந்தாங்க. ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு மாசம் பார்த்தாங்கன்னா இந்த பிரச்சனையே வராது. ஒரு மாசம் 29, ஒரு மாசம் 30, தொடர்ந்து 29 வரலாம், 2 29 வரலாம். 3வது மாசம் கன்ஃபார்மா 30, கன்ஃபார்மா 30. ஆனா 2 30 தொடர்ந்து வராது. அடுத்தடுத்து 2 30 வராது. 30 வருதாலும் அடுத்த நெக்ஸ்ட் 29 தான். கன்ஃபார்மா 29. ஏன்னா சந்திரனுடைய சுத்தம் கிட்ட வரும். ஆனா 2 29 வரும். 3வது கரெக்டா 30 வரும். இதை கரெக்டா ஃபாலோ பண்ணிருந்தாங்கன்னா ரமதான் பிரச்சனை கிடையாது. ஆனா விஷயம் என்னன்னா, இந்திய எல்லைக்குள்ள எங்க ஒன்று பார்த்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கலாம்.
அப்போ இன்னைக்கு எதிர்பார்க்கலாம். இன்னைக்கு அமாவாசை, நேற்று அமாவாசை இருக்குதுன்னா இன்னைக்கு சார்ந்த திருப்பு அமாவாசை எப்படி முடியுதுன்னு பாருங்க. அதெல்லாம் நமக்கு இருக்கு அப்படிம்பாங்க. நீங்க பெற பாருங்க, பெற உடனே முட்டாள்தனமான வார்த்தை பேசிட்டு இருப்பாங்க. அமாவாசை எப்போ முடியுதுன்னு பாருங்க. அவங்க பகல்ல முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா, பகல்ல முடியுதுன்னா அடுத்த நாள் சாயந்தரம் பிறகு வாய்ப்பு பிரகாசம் ரொம்ப கிளீனா இருக்கும். காலையில முடியுது அமாவாசைன்னு சொன்னா மறுநாள் கன்ஃபார்மா பிறகு தெரிஞ்சு, மதியத்துக்கு பிறகுன்னு சொன்னா தெரியலாம், தெரியாமல் போகலாம். அது வந்து யோமுஷா சந்தேகமா என்ன நைட்ல வராது. அந்த சூரியன் அஸ்தமிச்ச 10 இருந்து 35 நிமிஷம் அதிகபட்சம் அவ்வளவுதான் தெரியும். என்ன 10 இருந்து 35 நிமிஷம், அது மேல தெரியாது. முதல் நாள் சொல்ல 10 நிமிஷம் இருந்து ரொம்ப மைனூட்டா இருக்கும் மறைஞ்சு. அந்த மாதிரி இருக்கும்போது நெக்ஸ்ட் நாளும் இது அதாவது சப்போஸ் அமாவாசை 4 மணிக்கு முடியுது. முதல் நாள் வந்து ஈவினிங் வந்து மதியத்துக்கு பிறகு 4 மணிக்கு 4 PM அமாவாசை முடியுதுன்னா அதுக்கு அடுத்த பிரதமன் சொல்லக்கூடிய இடம் அந்த அச்சு நகர்றது அடுத்த நாள் 3 வரைக்கும் நகர்ந்து. அதுக்கு பிறகு சந்திரன் வந்து சூரியனுக்கு விலக ஆரம்பிச்சிருச்சு, விஷயம் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. என்ன அது இருந்துன்னா நம்ம பார்வைக்கே தெரிஞ்சு நம்ம இடத்துக்கு வரும்போது நாம சூரியன் மறையறதுக்கு முன்னாலே சந்திரனுடைய விழிப்பு தெரிஞ்சிடும். அந்த டைமிங்கோட பாருங்க, இஃப் சப்போஸ் அமாவாசை வந்து 2 மணி நேரம் இருக்கு, சூரிய அஸ்தமனத்துக்கும் அமாவாசைக்கும் 2 மணி நேரம் இருக்கு அப்படின்னா கன்ஃபார்மா 10 நிமிஷம் இருக்கு. எது சந்திரன் 10 நிமிஷம் வெளிய ஆரம்பிச்சதுல அதுக்குள்ள கரெக்டா டோட்டலா மறைஞ்சு சூரியனும் மறைஞ்சிடும், சந்திரனும் 10 நிமிஷம். இல்ல 3 மணிக்கு முடியுதுன்னா கிட்டத்தட்ட 15-20 நிமிஷத்துக்கு மேல இருக்கு. 2 மணி நேரத்துக்கு 10 நிமிஷம், 1 மணி நேரத்துக்கு 5 நிமிஷம். அதனால அந்த யோமஷம் வரும்போது வேற அசருக்கு பிறகு ரெடியா இருக்கு. யார் பார்த்தேன்னு சொன்னாலும் சைத்தான் பிளாக் ஆகிடும். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்க. பாதுகாப்பு விஷயங்களுக்கு மகரிபுக்கு பிறகு வரைக்கும் நீங்க அசல் இருந்து மகரிபுக்கு பிறகு வரைக்கும் நீங்க எல்லாமே கேட்டு காலத்துல இருந்தீங்க, வதுல இருக்கீங்க, திகிர் பண்ணிட்டு இருந்தீங்க. வேற தெரியிட்டு தெரியாம போகும், நீங்க சேஃபா. சைத்தான் அவன் வெளில போனாலே தேவையில்லாத உஷாட்டம் இருக்காது. உங்களுக்கே தெரியும். வேற தெரிஞ்சு கேரளாவில் தெரிஞ்சுச்சுன்னா தாராளமா இருக்கு. சவுதியில இருக்குன்னு அவசியம் இல்லை, கேரளாவில் தாராளமா இருக்கு. அது நாகர்கோயில்ல என்ன கோயம்புத்தூர் இந்த மாதிரி இடத்துல தெரிஞ்சா கன்ஃபார்மா இருக்கு. அச்சு எப்படின்னு சொன்னா இப்போ மனுஷனுடைய பார்வை வந்து 3 கிலோமீட்டர், மனுஷனோட பார்வை 3 கிலோமீட்டர் சர்ஃபேஸ். அதுக்கு பிறகு சர்ஃபேஸ் பெண்ட் ஆயிடும். பூமியோட இந்த பெண்டு கர்வேச்சர் கொடுக்கும். 3 கிலோமீட்டருக்கு மேல லேசா கர்வேச்சர். இது எங்க பார்க்கலாம்னா சின்ன வயசுல இதுக்கு கடற்கரைக்கு போயிட்டீங்கன்னா கடல் பரப்பு நல்லா இருக்குன்னா கப்பல் வருதுன்னா முதல்ல மேல இருக்க அந்த கப்பல் தெரியும், அதுக்கு பிறகு மொத்தம் டவர் தெரியும், அதுக்கு பிறகு கப்பல் தெரியும். ஏன்னா சர்ஃபேஸ் பெண்டு அப்படின்னு சொல்லிட்டு செய்வாங்க. அந்த கர்வேச்சர் என்ன பண்ணணும்னு சொன்னா பார்வை விஷயத்தை மறைச்சிடும். அதனுடைய போக்கு 17 கிலோமீட்டருக்கு 1 நிமிஷம். 17 நிமிஷத்துக்கு கிழக்கு மேற்கு 17 நிமிஷத்துக்கு 17 கிலோமீட்டருக்கு 1 நிமிஷம் ஆயிடும். இப்போ இது இருக்கு. இந்த டைமிங் எதுக்கு 1 நிமிஷம் பண்ணா இங்க இருந்து 17 கிலோமீட்டர் இன்னும் மேற்கால போச்சா 1 நிமிஷத்துக்கு இருந்தாயிடும். இங்க இருந்து 17 நிமிஷம் கிழக்காக போயிட்டா 1 நிமிஷம் டவுன் ஆயிடும்.
கூடும் குறையும். புரியுதா? இதை புரிஞ்சுக்க முடியும். அப்போ பூமி சுத்தமுள்ள 17 கிலோமீட்டர் ஒரு நிமிஷத்துக்கு கணக்கு. அப்போ பார்வைக்கு வரக்கூடிய ஒரு நிமிஷம்ங்கிறது நல்லா கவனிக்கணும். 60 நிமிஷம் ஒரு டிகிரி, 60 நிமிஷம் ஒரு டிகிரி. 3 டிகிரிக்கு மேல பார்வைக்கு வராது. 3 டிகிரி மேல பார்வைக்கு வராது. அப்போ ஒரு நிமிஷம் 17 கிலோமீட்டர்னா இன்ட்டு 60 1 டிகிரி இன்ட்டு 2.5 எவ்வளவு டிஸ்டன்ஸ்? இதுக்குள்ளா இருந்தா கணக்கு தெரிஞ்சிடும். எது புரியுதா நான் சொல்றது? இந்த டிஃபரன்ஸ் வர்றது இங்க இருக்கு. இதுக்கு கிழக்கால 17 டிகிரி, 18 கிலோமீட்டர் மேற்கால ஒவ்வொரு டிகிரி ஒரு நிமிஷம் மாறும். 60 நிமிஷம் ஒரு டிகிரி 2.5 டிகிரி, அதாவது 2 டிகிரி 30 நிமிஷம். 6 நிமிஷம் மறந்து சரிதானா? அப்ப இங்க வரும்பொழுது என்ன ஆகும்னா இதான் நீங்க சொல்றது 2 மணி நேரம் கணக்கு. சரிதானா? வருதா இது? இது இங்க வந்து டிகிரியில வந்துடுது. 2 மணி நேரத்துக்கு டிகிரியில வந்துடும். இது 2. இப்போ மொத்தம் எவ்வளவு இருக்கு? 2 டிகிரி இருக்கு. 2 இன்ட்டு 60 மொத்தம் எவ்வளவு வரும்? 150 நிமிஷம். இந்த 150 நிமிஷம்ங்கிறது இன்ட்டு 17. ஏன்னா 17 கிலோமீட்டர் ஒரு நிமிஷம். 150 நிமிஷம். 150 நிமிஷத்துக்கு என்னன்னு பாருங்க. அந்த டிஸ்டன்ஸ் வரைக்கும் கவரேஜ் இருக்குன்னா இந்த புள்ளிங்க சொன்ன இங்க இருந்து இங்க, இங்க இருந்து இங்க. இந்த 150 மினிட்ஸ் குள்ள வந்துச்சுன்னா இந்தியாவில் அந்த ரேஞ்ச் எங்க தெரிஞ்சாலும் கேரளா எல்லாம் வெட்டுடு அழகா மாட்டோம். அழகா மாட்டோம். நீங்க பிடிவாதமா வேண்டாம். நிஜமா எது கேரளாவில் ஈஸியா தெரியும் காரணம் அது முடிச்சோட அவ்வளவு பெரிய கடல் இருக்கு, டிஸ்டர்பன்ஸே கிடையாது. இப்போ நமக்கு தெரியணும்னு சொன்னா மேற்கு தொடர்ச்சி மலை அடைச்சிடும். ஆனா கேரளாவில் அப்படி இல்லை. மொத்தம் அரேபியன் சி ஃப்ரீ விஷயம் இருக்கு. அப்ப அந்த ரேஞ்சுக்குள்ள வந்துருச்சு. நாம் இருக்கிற இடத்துல வந்து கேரளா அதிகபட்சம் மொத்த இந்த இதே வந்து 800 கிலோமீட்டர். அதிகபட்சம் வந்து 800 கிலோமீட்டர் தான். ஸோ 800 கிலோமீட்டர் உள்ளாவே இருக்கு. 10 லட்சம் 1500 கிலோமீட்டர் ஈஸியா வந்துடும். கேரளாவில் பார்த்தோம்னா எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை ஈஸியா. ஆனா இது சவுதியில் எடுக்க முடியும்னா முடியாது. அதான் சொன்னேன் இந்த டிஸ்டன்ஸ். இந்த காலையில மதியம் தெரியுது, நகரு தெரியும் சொல்லுது. 1 மணிக்கெல்லாம் அமாவாசை முடிஞ்சிருக்கு, அடுத்த நாள் 1 மணிக்கு முடிஞ்சு போச்சுன்னு சொன்னா டைமிங் அதிகம். சுற்றத்துக்குள்ளார கிளீனா நடந்துருக்கும். எது பூமியில் சந்திரன் கிளீனா நடந்திருக்கும். அப்போ இது வரும்பொழுது கிளீனா கழிவு இருக்கும். இது மாதிரியே அந்த டைம் இருந்து அவங்க வரும் மாறுது. ஆக 2 பேருக்கும் அது தெரிய வாய்ப்பு. அந்த மாதிரி நடந்தா அவங்களுக்கு தெரிய வாய்ப்பு. கேரளாவில் தெரிஞ்சிச்சா எடுத்துக்கலாம், இந்தியா போயிட்டு. அதே மாதிரி இந்த பக்கம் எடுத்தா புனேல தெரிஞ்சா கூட சரி, நாக்பூர்ல தெரிஞ்சா எடுத்து. ஆனா கிழக்கால தெரியுது, கன்ஃபார்மா எடுத்து. கிழக்கால எந்த பக்கம் சப்போஸ் இதுல தெரிஞ்சிருக்கு, அந்தமான்ல தெரிஞ்சிருக்கு, இவங்க ஓட்ட விட்டாங்கன்னு அர்த்தம். கன்ஃபார்மா தெரிஞ்சிருக்கு, கன்ஃபார்மா தெரிஞ்சிருக்கு. ஆனா சவுதிக்கு தெரியுதுன்னு சொன்னா நமக்கு தெரியுது கட்டாயம் இல்லை. நமக்கு தெரியுதுன்னா சவுதிக்கு கன்ஃபார்மா தெரியும். அந்தமான்ல தெரியுதுன்னா நமக்கு கன்ஃபார்மா தெரியும். கணக்கு சொல்லுங்க. வேற எதுவும் சந்தேகம் இருக்கா? அப்போ அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து எவ்ரி லிவிங் பீங்ஸோட பிகினிங் வந்து நீர் தான். ஸோ அது இல்லாமல் எதுவுமே இல்லை. அதுக்கு மேல என்ன சொல்றது, எல்லா உயிரினங்களுக்கும் மேல என்னோட ஆக்டிவ் இருக்கு அப்படிங்கிறது. இதே வந்து ரசூலா கொண்டு சொல்லியிருக்காங்க,
ஜனத்தில் ஃபுல்வர்ஸ் வந்து கேளுங்க. அது அங்க வந்து என்ன சொல்றது, அங்க நீர் அந்த ரிவர் வந்து ஃப்ளோ ஆகும். அதுக்கு மேல நல்லா ஒரு ஆக்ஷன் இருக்கும். அதுக்கு அங்க நீங்க கேளுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த நீர் இது பண்றாங்க, அது என்ன நீர் அப்படின்னு நல்லா ரியாலிட்டி என்னன்னு சொன்னா சயின்ஸ் வாங்க, நீருக்கு வந்து ஹைட்ரஜன் வந்து அதான் சொல்றேன். எல்லா பொருள் உருவானது ஹைட்ரஜன். ஹைட்ரஜன் தான் ஹீலியம், ஹைட்ரஜன் தான் ஆக்சிஜன், ஹைட்ரஜன் தான் எல்லாமே உருவானது. உயிர் உருவானது ஹைட்ரஜன். ஹைட்ரஜன் ஆக்சிஜன், ஆக்சிஜன் தான் உயிர் உள்ளது. ஸோ ஹைட்ரஜன் தான் எல்லாத்துடைய சூப்பர். அதன் மீது நாதிக்கத்தை வைக்கணும். எல்லா பொருளும் ஹைட்ரஜன் வச்சு தான் ஹைட்ரஜன் இல்லாத எந்த பொருளும் கிடையாது. இப்போ வந்து பூமியில நீர் இருக்கு. ஸோ இதுக்கு அப்போ மற்ற பிளானட்ஸ்ல நீர் இருக்கு, இந்த ஸ்டேட்ல நீர் இல்லை. அப்போ அது வேற ஸ்டேட்ல தான் இருக்கும். ஹைட்ரஜன்ங்கிறது ஹைட்ரோங்கிற வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அது நீர்ங்கிறது ஹைட்ரஜன், அதுங்கிறது தான் அவரோட ஆதிக்கம். அதை வச்சு தான் எல்லாத்தையும் கவர் பண்ணிருக்கு. மற்ற பிளானட்ஸ்ல இருக்கு, பட் வந்து அந்த மாலிகூல் வச்சு தான் இருக்கு. அதாவது ஹைட்ரோங்கிறத தான் இருக்கு. இப்போ ஹைட்ரஜன்ங்கிற வார்த்தை அது வந்து எல்லா பொருளும் வெளியே கலந்துருக்கு. எல்லா 108 தனிமமும் எங்க கலந்துருக்கு? ஹைட்ரஜன் தான் இருக்கு. ஒரு புரோட்டான் ஒரு நியூட்ரான். இப்போ யூனிவர்ஸ் உள்ள நம்ம என்ன சொல்லியிருக்கு? அணுல தான் இருக்கு. இவ்வளவு இருந்தது, இதான் யூனிவர்ஸா வந்து சொல்றோம். சரிதானா? அதான் சுத்தமா எப்படியாவது அர்த்தம் இருக்குது. ஆகாயங்கள்னு சொல்லுவாங்க, அதை எடுத்துக்கலாம். ஈத்தரை எடுத்துக்கலாம். இங்க தண்ணி இருக்கக்கூடிய நீரிற்கு அமையாது உள்ளது. தண்ணி இல்லைன்னா பூமி கிடையாது. அதை வச்சு சொல்லியிருக்கலாம். அல்லது ஆகாயத்திற்கு அந்த விஷயத்தை வச்சு சொல்லியிருக்கலாம். எல்லாத்துக்கும் எப்படி வந்தாலும் ஹைட்ரஜன் சொல்லுறது இருக்கு. அதன் மீது தன்னுடைய ஆதிக்கத்தை, அதாவது ரூலிங் பாயிண்ட் அது மாதிரி வச்சிருக்கோம். ரூலிங் பாயிண்ட் அதை வச்சு தான் ரூல் பண்றது. அழிக்கும் பொருள் வரக்கூடியது. கதை என்னன்னா ஹைட்ரஜன் தானே வெடிச்சு சிதறக்கூடியது. கதையும் தானே வெடிச்சு சிதறக்கூடியது. ஆள் பண்ணணும் நல்லா வெடிச்சு ஆகுது. இப்போ வந்து சில பிளானட்ஸ்ல வந்து என்ன சொல்றது, கிளாக் வைஸ் டைரக்ஷன் இப்போ சுத்திட்டு இருந்துச்சு. சில பிளானட்ஸ் வந்து ஆன்டி கிளாக் வைஸ் சுத்த ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து எர்த் எப்போ வந்து ஆரம்பிக்கும் தெரியாது. எனக்கு என்னன்னா இப்போ என்ன சொல்றது, எவ்ரி பிளானட்டோடைய டிஸ்டன்ஸுக்கும் இது இருக்கும், ஆரா இருக்கும். அதோடைய அச்சு வந்து என்ன சொல்றது, ஒன்று வந்து ரொட்டேஷன்ல சேஞ்ச் ஆச்சுன்னா கூட ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே வந்து ஃபிளாஷ் ஆகுது. அது ஆகாம அது மட்டும் எப்படி வந்து சுற்றுது அப்படின்னு அப்படி இல்லை. ஆக்சுவலி என்ன ஆகும்னா குளோப்ல வந்து மேக்னெட்டிக் போல் இருக்கு இல்லை, அந்த போல் இப்போ பர்மனண்டா இருக்க போல் கிடையாது. அது போல் டிஸ்டன்ஸ் சேஞ்ச் ஆகிட்டு அந்த மாதிரி சேஞ்ச் ஆகிட்டே வரும்போது இப்போ இப்படி சுற்றிட்டு இருக்குன்னு சொன்னா ஜப்பானுக்கு அப்புறமா இந்தோனேஷியா அப்புறமா இந்தியா அந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. சரியா? அப்போ போல் மாறிக்கிட்டே வரும்போது இப்படி சுற்றிக்கிட்டே இருக்கு. இந்த போல் மாற 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 இது ட்விஸ்ட் ஆகும். அந்த போல் தான் சூரியனுக்கு தேவை. புரியுதா? போல் ஏதாவது இருக்கா? இல்லைனாலும் பரவாயில்ல. இப்போ இருக்குல்ல, இது போல் சுத்திட்டு இருக்கு. சுத்தும் பொழுது இந்தியா அதாவது இதுக்குன்னு சொன்னா நாம சாஞ்சி சுத்தும் போது சுத்தும் போதுனால இந்தியா வந்து இந்தியா இது பூமத்திய ரேகை. சுத்திட்டு இருக்கும்போது போல் இங்க இருக்கு. இந்த போல் நகர ஆரம்பிச்சு அது ஐசேஜ். ஐசேஜ்ங்கிறது இங்கிருந்து போல் நகர்ந்து நடந்து 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 இங்க வரும்போது இந்த பூமி எப்படி பெறணும், அச்சு அப்படியே இருக்கும். அந்த அச்சுக்கு ஏற்ற மாதிரி இந்த பால் வந்து அப்படி ட்விஸ்ட் ஆகிட்டே வரும்போது என்ன ஆகும்னா இந்த அச்சு இடம் மாதிரி நிற்க போகும்போது இந்த பால் பாதி 90 டிகிரி மாறினா கூட 90 டிகிரி மாறினா கூட கரண்ட் இருக்கும். கரண்ட் சொன்ன ஆட்டோமேட்டிக்கலி சட்டுன்னு வந்து லாக் ஆன உடனே இங்க போயிட்டு சுத்தி நிற்கிறது. இப்படி சுத்திட்டு இருக்குது. ரொட்டேஷன் மாறாது, மாறிட்டே இருக்குது. இது ரொட்டேட் ஆகிட்டு இப்படி திரும்பிச்சுன்னு சொன்னா சுத்தது மாறாது. இருக்கு
ரெவல்யூஷன் மாறுறீங்க, ரொட்டேஷன் மாறாது. ரொட்டேஷன் மாறும், அந்த டைரக்ஷன் மாறிடும். இப்படி சுத்திட்டு இருக்கு அப்படியே இருந்துட்டு இருக்கும், சுத்திட்டே ட்விஸ்ட் ஆயிடும். ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா சூரியன் சுத்தி வர இது வந்து turn இது இந்த பக்கம் மாறும். இந்த பக்கம் அப்போ ஆப்போசிட் மேற்கே சூரியன் உதிக்கும் ரசூலா சொன்னது ரொட்டேஷன் மாறும். அப்போ அதோடைய ஆர்ச் வந்து டிஸ்டர்ப் ஆகாது. ஆக்சிஸ் ஒன்று இருக்கும், ஆக்சிஸ் ஒன்றாகும். ஏன்னா இப்போ நான் ரீசென்ட்லி படிச்சதுல அந்த ஒவ்வொரு பிளானட்டும் அது வந்து கிளாக்வைஸா சுத்தி இருந்துச்சு, ஆன்டி கிளாக்வைஸா சுத்த ஆரம்பிச்சிருச்சு. அந்த சுத்த ஆரம்பிச்சதுதான் பிரச்சனையே. அதான் யுகத்தின் முடிவின் ஆரம்பம் அது. இப்பதான் தஜ்ஜால் வெளிப்படுறாங்க. இது வந்து நின்று சுத்தும் பொழுதுதான் மாறும் பொழுது, இந்த டைரக்ஷன் மாறும் பொழுது ஷேக் தெரியாது. எப்படி ஆகும்னா சூரியன் சீக்கிரம் மறையாது. இப்படி சுத்திட்டு இருந்தது பால் நல்லா இருந்துச்சு. சுத்திட்டு இருக்குன்னா ஹெல்மெட் இது சப்போஸ் இந்த ரவுண்ட் இருக்கு, இது அச்சு இப்படி இருந்தது, இப்படி சுத்திட்டு இருந்தது. சுத்தும் பொழுது இங்க சூரியன், அப்போ இப்படி சுத்திட்டு இருந்தது. இந்த அச்சு இப்படி இருக்கும், சுத்திக்கிட்டே இருக்குது. இந்த அச்சு மாறாது, இப்படி இப்படி சுத்திக்கிட்டே இருக்கும். ஆனா எப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னா அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்படியே இருக்கு. ரொட்டேஷன் ஆகணும்னா ஆட்டோமேட்டிக்கா ஆயிடும், ரிவர்ஸ் ஆயிடும். இந்த ரிவர்ஸ் ஆகிறதுக்கு இந்த சுத்தி இப்படி மாறுற வரைக்கும் சூரியன் என்ன ஆகும்னா சில இடத்துல இருட்டாவும் சில இடத்துல பர்மனண்டா நிக்கிற மாதிரி தெரியும். இந்த வந்து அந்த பொசிஷனுக்கு வந்து கம்ப்ளீட்டா நிக்கிற வரைக்கும் தஜ்ஜால் வெளிப்படக்கூடிய முதல் நாள் ஒரு வருடம் போலவும், இன்னொரு நாள் ஒரு மாதம் போலவும், அடுத்த நாள் ஒரு வாரம் போலவும் சொன்ன காரணம் என்னன்னா இது சுத்த ஆரம்பிச்ச பிறகு இந்த பொசிஷன் மாறிட்டு இருக்குது. ஆனாலும் இந்த சூரியன் தான் தெரிஞ்சிட்டு இருக்கும். ஆக ஒரு வருஷம் மாதிரி தெரியும். அது எடுத்து முன்னாடியே ஒரு வருஷம் இருக்கு. அதுக்கப்புறமா தான் என்ன ஆகும், இருட்டு வரும். அது வரைக்கும் சூரியன் நின்றுது நின்னாமலே இருக்கும், ஒரு வருஷம் ஆயிடும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா ஒரு பக்கம் இருட்டா இருக்கும், ஒரு பக்கம் கம்ப்ளீட்டா ஐசி இருக்கும், ஒரு பக்கம் சுத்தமா காற்று காணாம இருக்கும். அதான் பிரச்சனையே. அதுதான் எல்லாம் தீப்பு வருது. அதனாலதான் பூகம்பம் உருவாகிறது. கடைசி பூகம்பம் 3 பெரிய பூகம்பம் சொன்னாங்க இல்லையா, இது அதிக நேரம் ஒரே இடத்துல சூரியன் போயிட்டே இருக்கும்போது எல்லாம் கலந்து போயிடும். கலந்து பூகம்பம் வந்த உடனே பிளேட் எல்லாம் ரிலீஸ் ஆயிடும். அப்படி திரும்பி சுத்த ஆரம்பிச்ச உடனே தூக்கி எறியப்படும். அந்த நேரம் தான் இந்த அச்சு மாறி சுத்துற நேரம் தான் தஜ்ஜால் வெளிப்படக்கூடிய நேரம். அதனாலதான் வந்து 40 டேஸ்லயே வந்து உலகத்துல ஒவ்வொரு காலத்தையும் அவங்க போயிட்டு வருவாங்க. நிஜம் என்னன்னா முதல் நாள் வந்து ஒரு வருஷம், அடுத்த நாள் ஒரு மாசம், அதுக்கடுத்த நாள் ஒரு வாரம், மற்ற நாட்களுக்கு நாட்கள் இருக்கு. அப்போ 40 நாள் சொல்றாங்க. நல்லா யோசிச்சுக்கோங்க. 365 நாள், அடுத்து 30 நாள், அடுத்து 7 நாள், அதுக்கு அடுத்து மிச்சம் இருக்கு 37 நாள் இருக்கு. சரியா? இப்ப ஒட்டுமொத்தமா கூட்டி பாருங்க எவ்வளவு வருது? 19 13 ஆக்சுவலி அது 440 துல்லியமா போட்டா 440 440 நாட்கள். இன்னைய நாட்களுக்கு 440 நாள் போதாதா? இன்னைக்கு ஒவ்வொரு காரணம் போயிட்டு வருது. இந்த இது அசூம் பண்ணிருக்காங்க தாத்தா அபு ஆசியா இல்லைன்னா நீங்க மலேசியன் ஃபிளைட் மிஸ் அது வந்து என்ன சொல்றது, அது வெடிக்கவும் இல்லை, என்ன சொல்றது நீரையும் தண்ணியும் விடல, ஆனா சடனா காண போச்சு அப்படின்னு சொல்றாங்களே, அது எப்படி இவ்வளோ ஃபெசிலிட்டி சேட்டலைட் மிஸ்ன்ற உங்களோட யூனிவர்சிட்டிஸ் ஏன் இங்க வந்து அவங்க வந்து கண்டுபிடிக்காம இருக்காங்க? அது அவங்க எதுவுமே ஆகலை. அப்போ ஹைஜெக் பண்ணிருக்காங்க. அப்போ அந்த ஹைஜெக் பண்ணி அதுலதான் வந்து என்ன சொல்றது, அது வந்து இவங்கெல்லாம் வந்து ப்ரீப்ரிப்பேர் பண்றாங்க. இந்த யுனைடெட்ஸ் வந்து ப்ரீப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்காங்க, அந்த ஃப்ளைட்டை வந்து ஹைஜெக் பண்ணி வச்சிருக்காங்க. அப்போ வெளிப்படுறதுக்காக அப்படின்னு சொல்லி அசியூம் பண்றாங்க. அது யூகங்கள் தானே, யூகங்கள் கன்ஃபார்ம் ரியாலிட்டி
தஜ்ஜாலுடைய கேரக்டர் புரிஞ்சுக்கங்க. ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய சொற்களும் தஜ்ஜாலை பற்றி ரசூலுல்லாஹ் சொன்ன ஒவ்வொரு சொல்லையும் நல்லா கவனிச்சு பாருங்க. ஏன்னா அடுத்ததான் கிளாஸ். அடுத்த கிளாஸ் வரும்போது அவனுடைய குழப்பங்கள்லேருந்து எப்படி வருது. இப்போ நம்மளெல்லாம் தூண்டி விட்டு பொம்பளைலாம் தூண்டி விடுறது யாருடைய சைத்தான் தஜ்ஜாலை வச்சு செஞ்சுட்டு இருக்கு. அப்போ இந்த உடம்பு ஆட விடுறதுக்கு என்னென்ன காரணங்கள் இருக்கு, ரீசன் இருக்கு. இப்ப இருக்கக்கூடிய அத்தனை விஷயத்தையும் ஒவ்வொரு விஷயமா தூண்டி விடுறான். நோம்புல என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, சாப்பிட முடியாது, வாசனை திறமையை யூஸ் பண்ண முடியாது, தடுக்கப்படுவது, அஜா பார்க்கக்கூடாது, கெட்ட வார்த்தை கேட்கக்கூடாது, பேசக்கூடாது, சாப்பிடக்கூடாது, உடம்பு தொடக்கூடாது, எல்லா புலன்களையும் போட்டு லாக்கு. சரியா? எல்லா புலனும் லாக்கு, எல்லா சென்சஸும் லாக் ஆகிடும். அப்போ இவங்க செய்யும்போது தூண்டி விடுறான்னு சொன்னா அதுக்கு பின்னால யார் இருக்கா, என்ன சொல்லி தூண்டி விடுறாங்க. அப்போ நம்மளுடைய நிஜ விரோதி யார்? சைத்தானை பத்தி 2 கிளாஸ் தான் எடுத்துக்கணும். சரிதானே? ஆக்சுவலி இதெல்லாம் இப்போ நடந்துட்டு இருக்கிறதுலையுமே சைத்தானை எதிர்ப்பு கூட பார்த்து தான் வெளில வந்து நோன்பு வந்துட்டுனா நோன்பு கூட்டிட்டு இதுல சைத்தானுடைய பங்கு என்ன இன்ஷால்லா அடுத்த கிளாஸ் நோன்புல வருவோம். எங்க சைத்தானை விட்டோமோ அவன் உடல் உறுப்புல என்னென்ன செய்வான்னு சொல்லிட்டு அங்கிருந்து இந்த நோம்புக்குள்ள தொடர்ந்து ஒரு விஷயம். அப்போ நோம்பு இருக்க போகும்போது எந்தெந்த பொருள் என்னென்ன ஆகும், தண்ணி குறைபாட்டினால என்ன ஆகும், சாப்பாடு குறைஞ்சா என்ன ஆகும், தூக்கம் குறைஞ்சா என்ன ஆகும், சிக்கல் செய்யணும், கடைசி அந்த டைம் தண்ணி உள்ள போகும்போது என்ன ஆகும், தாகம் தணிந்தது, நரம்புகள் நனைந்தன, இன்ஷா அல்லாஹ் கூலி கிடைக்கும். என்ன கூலி கிடைக்கும்? தாகம் தணிந்தது, நரம்புகள் நனைந்தன. அப்போ நரம்பு நனையுது நீரை கொண்டு, நரம்பு தான் டென்ஷனு, அதான் மனநிலை. அப்ப எங்க வச்சிருக்கான்? ஹைட்ரஜன் தான் வச்சிருக்கேன் எல்லாத்தையும். அப்போ அந்த நீரை வச்சுக்கிட்டு அந்த நீரை சைத்தான் எப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்கான் நம்ம உடம்புல? அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு இருக்கக்கூடிய நீரை நாம் எந்த அளவுக்கு லிபரலா வச்சுக்கிட்டு சைத்தான் அந்த நீரை நம்ம எதிராக எடுத்து பயன்படுத்தலாம். மற்ற நேரத்தில் எப்படி யூஸ் ஆகுது, டிஸ்பிளே வந்து மைனஸ் எப்படி போகுது, அதான் இன்ஷால்லா கிளாஸ் நெக்ஸ்ட் கிளாஸ் சரிதானா? அப்போ சாப்பாட்டுல இருந்து எப்படி நகர்ந்தோம், இப்போ சைத்தான் எங்க கை வைப்பான், நோம்புல எங்க கை வைப்பான், தொழுகையில எங்க கை வைப்பான் இன்னும் பார்க்கல. சரிதானா? தொழுகையில நகரத்தை பத்தி தான் பேசணும், அவன் நகர்த்திட்டு நிக்கிறத பத்தி தான் பேசணும். ஆனாலும் டிஸ்டர்ப் ஆகுது இருக்கா, ஆனாலும் டிஸ்டர்ப் ஆகுது தொழுகை, இந்த வார்த்தை பேசணும். சரிதானா? அப்போ தொழுகையில நின்ற பிறகு ஒவ்வொரு நிலையில அவன் எப்படி வேலை செய்வான், எந்த போஸ்டர்ல அவன் எவ்வளவு வேலை செய்வான், எந்த போஸ்டர் காட்சி விட்டுருவான். அப்போ நோன்புல எப்ப கரைக்கும், நோன்பை கரைக்கிற நேரம், கரைக்கிற விதம், நோம்போட ஃபாய்தா எந்த விஷயத்துல முடியுது. வெறும் நோம்பு முடிக்கிறதுனால திங்கிறதுனால முடியுது இல்லை, புரியுதா? அப்போ எந்த இடத்துல வச்சுட்டு நோம்பை நாசப்பட்டு, எந்த இடத்துல தொழுகை நாசப்பட்டு, சிம்பிளா இருக்கும். அதெல்லாம் நம்ம கவர்மெண்ட் செஞ்சுக்கணும். இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸ் அது சரிங்களா? அப்போ தொழுகையும் நோம்பும் கலந்துருக்கிற நேரத்தில் அந்த கிளாஸ் எடுக்க முடியும். உட்காருங்க, ஒவ்வொரு போஸ்டருக்கு இன்ஷா அல்லாஹ் யார் டெமான்ஸ்ட்ரேஷன் இருக்கிறாரு, யாராவது இவ்வளவு யூஸ் பண்ணாங்க கொண்டு வந்திருக்கீங்களா? இதுதான் சரியான ஆள். போஸ்டர் எப்படி மாறும்போது என்ன செய்வாங்க. அப்போ சாதாரண நேரத்துல ஒரு மனுஷனுடைய பார்வைக்கும் மற்ற நேரத்துல ஒரு மனுஷனுடைய பார்வைக்கும், தொழுதுட்டு இருக்க மக்களை ஒரு மனுஷன் பார்க்கிற பார்வைக்கும், தொழுதுட்டு இருக்கும்போது நாம பார்க்கக்கூடிய பார்வைக்கும், நோம்பாளிகளின் பார்வைக்கும், நோம்பாளியை நாம பார்க்கிற பார்வைக்கும், அது இல்லாத காலத்துல மற்ற விஷயங்கள் பார்க்கிற பார்வைக்கும் எத்தனை பார்வைக்கு பார்வை எத்தனை வித்தியாசம் லிஸ்ட் போட்டுட்டீங்கன்னா நாம எங்கெல்லாம் சிக்கி மாட்டி சரியா? ஈஸியா தெரியாம இருக்கும்போது தான் குழம்பி போறோம். நான் பார்வையில் எத்தனை இடம் இருக்கு, அப்போ எந்தெந்த நேரத்தில் வரும்போது எங்க ஆடுறாங்க அதை நைஸா நாளைக்கு பண்ணணும். நாம் நம்ம படிக்கிறது பார்வைதான், பார்வைதான்.
இருக்கும் தானே வீட்டில் இருக்குமா? சாப்பிட்டு ரெடி ஆகிட்டீங்களா? புரிஞ்சுதா இல்லை மொக்கா இருக்கா? ஏறி இருக்கா இன்னைக்கு மண்டையில? இன்னைக்கு ப்ரிசைஸ் பண்ணிருங்க சப்ஜெக்ட். ஷார்ப் பண்ணிருங்க கத்தி. என்ன கொடுத்த கத்தி ஷார்ப் பண்ணிருங்க. பார்த்தா இன்ஷால்லா நோம்பு நீங்க ஷார்ப் பண்ணிருக்கீங்க. ஒரு ஷார்ப் இருக்கு. அவ்வளவு கட்டிட்டு அவங்களுக்கு படிக்கிறதுக்கு படிச்சிட்டீங்க. இன்ஷால்லா இருங்க. நோம்பு இருந்துட்டு இந்த தொழிலை எடுத்துட்டு கொள்ளவாங்க இன்ஷால்லா. அப்பதான் அந்த ஜூஸ் என்னன்னு தெரிய வரும். இப்ப நான் வாரம் 10 நாள் நோம்பு இருக்கும்போது அடுத்த நாள் பேசுறது தெரியும். நோம்பு படி கரெக்டா படிக்கணும்னு சொல்லிட்டேன். எடுத்துங்க. உட்காரும் போது நகர்றதை பற்றி இப்போ நோம்பு இந்த விஷயத்துல இருந்த பிறகு உங்களுக்கு எங்க இடிக்குது, எங்க மனசு நகருது, எங்க முடியல, அப்போ எங்க தப்பு நடந்துட்டு இருக்கு. அப்பதான் இன்சிஸ்ட் பண்ணுங்க எந்த இடத்துல ஃபுல்ஃபில் கிடைக்குது, எந்த மாதிரி வந்தா நீங்க எவ்வளவு கலந்துருக்கீங்க இப்ப சொன்னா தெரியாது. அந்த ஃபீலிங் வரும்போது அழகா நகர்ந்து இந்த இடத்துல நீங்க ஓகே இந்த மாதிரி படிக்க அப்போ சொல்லும்போது சொன்னேன் கால் அழுத்துனா மனம் சொல்லிருக்கா டைப் பண்ணா கான்சென்ட்ரேஷன். இந்த கையை இப்படி சேர்த்தாலே மனம் தன்னால இந்த கையை இருக்குனாலே பெண்கள் கையை இருக்குனாலே சைத்தானுடைய அர்த்தம். பெண்ணுக்கு இந்த அக்கள் விரிய விரிய பெண்ணுக்கு இந்த அக்கள் விரிய விரிய இருக்கும் பொழுது சைத்தானோட போல் இது அதிக நகர 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 சைத்தானோட போகுது. ரொம்ப சுலபமா வரும். அந்த ஸ்மெல் அவன் எடுத்து ரொம்ப சுலபமா வரும். சரியா? அப்போ அந்த இருக்கிறது இருக்கணும்னு ஆட்டோமேட்டிக்கா லாக் ஆகும். பிடிக்கிறது லேசா இருக்குன்னா கான்சன்ட்ரேஷன் தானே வரும். காலை ஃபுல்லா அழுத்துறீங்கன்னா கான்சன்ட்ரேஷன், கட்டவர் அழுத்துறீங்கன்னா கான்சன்ட்ரேஷன், ருக்கூல தடுமாறுது கையை டைப் பண்ணணும்னா கான்சன்ட்ரேஷன், சஜூதுக்கு போறீங்க கட்டவர் வச்சுக்கோங்க கட்டவர் அழுத்து அழுத்தீங்கன்னா சரி கான்சன்ட்ரேஷன் வரும். கையுக்குள்ள போஸ்டரை சரியா நகர்த்தி சரியா வச்சுக்க மாட்டீங்க. நகர்த்திட்டு இந்த உள்ளங்கையை வேகமா அழுத்துனீங்கன்னா சஜூதுல புத்தி தடுமாறுது வேகமா அழுத்தீங்கன்னா சரி ஆட்டோமேட்டிக்கா வரும் கான்சன்ட்ரேஷன். குமாரி வச்சீங்க சேதம் வச்சு பாருங்க சேதம். கை அழுத்தி வைக்கும்போது கையில ஏதோ இது வர மாதிரி ஃபீல் ஆகுது. அந்த ஏதோ ஒரு பொருள் இடையில இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங், இடையில இருக்க மாதிரி விரிகிற மாதிரி ஃபீலிங் இருக்கா? இதைத்தான் அவன் செய்யறது. போஸ்டர் வர விட மாட்டான். அது வந்து எப்போ லாக் ஆகி நிற்குதுனாங்க சைத்தான் தூரமாயிட்டான். அதுக்கு பிறகு உங்ககிட்ட சஜ்ஜால விளையாட மாட்டோம். சைத்தால விளையாடணும். கையை வச்சு அழுத்துறது வேற நகரக்கூடாது. அழுத்து நீங்க பிடிச்சிங்கன்னு சொன்னா அது வந்துருக்கீங்களா? இதெல்லாம் போஸ்டர். சஜ்ஜாவில் சைத்தான கான்சன்ட்ரேஷன் எடுக்கணும்னு சொன்னா கையை அழுத்தணும், கட்டை தான் மடக்கணும். இருக்கிற ஒரு கட்டை வந்து அழுத்து லேசா அழுத்தீங்கன்னா சரி கான்சன்ட்ரேஷன். நாசிக்கு பார்வை இருக்கா பாருங்க. நாசிக்கு பார்வை இல்லைனாலும் கான்சன்ட்ரேஷன் கவனிச்சதில் வந்துடும். ருக்குல பிரச்சனை வருது, மூட்டை அழுத்துங்க, காலை நல்லா பாதத்தை ஸ்டேபிள் பண்ணுங்க. இந்த 2 மூட்டையும் நல்லா அழுத்துங்க. அழிச்சிட்டு மூச்சை நல்லா இழுத்து ட்ரை பண்ணுங்க. நிதானமா அழுத்து நிதானமா விடுங்க. கான்சன்ட்ரேஷன் கரெக்டா செட் ஆகும். கியாம்ல நிற்கிறீங்க செதறுது, அக்கம் பக்கத்து சத்தம் செதறுதுன்னா இது அழுத்துங்க. எழுது மேல இல்லை மேல தூக்குறீங்க போச்சு ஒழுங்கா போச்சு. கீழே இறக்கிட்டு அடுத்து அடுத்து எழுதுங்க. காலை முழுசா வச்சுட்டு காலை அழுத்தம் லேசா பிரஷர் பார்த்து கீழே பாருங்க. ஆட்டோமேட்டிக்கா வரும். கொஞ்ச நேரத்தில் ஆட்டோமேட்டிக்கா வரும். வராமல் இது தொழுவீங்க. ஓதும் போது சில வார்த்தைகளை மறைக்க விடுவோம். சில சொற்களுக்கு நாக்கு வராது, காட்டுவோம். அது இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகலையா? ஆகும். அடுத்த ஸ்டேஜ் யாராவது அது இல்லாம பார்த்துட்டோம்னு சொன்னா ஓகே கலாஸ் தொழில் கான்சன்ட்ரேஷன்.
நோன்பு இருக்கிறவங்க செய்யணும் சொல்றோம். அந்த போஸ்டர் எடுத்து சரி எந்தெந்த நேரத்துக்கு எப்படிப்பட்ட நிலைமை வருது, நோன்பு இருங்க என்ன எப்படிப்பட்ட நிலைமை வருது கேட்டுட்டு எல்லாம் பதில் சொல்லுவாங்க. அதுக்கு மாற்று வழின்னு சொல்ல சொல்லி ரெமிடி ஏன்னா சைத்தான் எங்க விளையாட முடியும். சரியா? ஈமான் பலமா இருக்கணும், நோம்பு கரெக்டா இருக்கணும், அதாவது பொருளை கரெக்டா இருக்கணும், நோம்பு சரியா இருக்கணும். இது 3 சரியானாலே அது பிறகு ஜக்காத். இது பிறகு எஹ்சான்ங்கிற வார்த்தை கொண்டு வந்தது மனநிலையை பற்றி பேசிட்டு சைத்தானுடைய தாக்கங்களை தெரிஞ்சுக்கிட்டு ஒண்ணுக்கு ஒண்ணு எப்படி நினைச்சாரு, ஒவ்வொரு புலனை எப்படி மேற்கொள்ளும், ஒவ்வொரு உறுப்பும் எப்படி வரும், சைக் எப்படி பிராக்டிஸ்ல அடக்கிறது, வெளியில யாரும் தெரியாது, நாமளே எப்படி பிராக்டிஸ்ல எடுத்துக்கிறது. நிதானமா ஒரு நோட் எடுத்துக்கீங்க, நோட் எல்லாருக்கும் நல்ல பலமாக வச்சுக்கிறீங்க. ஒரு நாளைக்கு நீங்க என்னென்ன செய்வீங்க, எப்படி டிராவல் காலம் போட்டு செய்யணும்னு சொல்லுவாங்க. உங்களை நீங்களே அரசிங்க, வேற யாருக்கும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சரியா? உங்களை நீங்களே டைரி போட்டு சொல்லிட்டே நோட் பண்ணிட்டு வாங்க, டாக்குமெண்ட் வச்சுக்கோங்க. அப்போ ஒரு வாரத்துக்கு ஒரு ரிவ்யூ பண்ணாலே நாம என்ன ஆயிருக்கணும் தெரியும். அது பிறகு அதை வந்து எப்படி ரெக்டிஃபை பண்றது, என்ன ரெமெடி சொல்றாரு முடிஞ்சாச்சுன்னு சொன்னா படிப்படியா நீங்க மனசுல ஆரம்பிக்கும் பொழுது வெளிநாட்டு சிக்கர் என்ன சிக்கல் செஞ்சா கண் பார்வைக்கு சிக்கல் சபலப்படாமல் இருக்கு, சபலப்படாமல் இருக்கிறது கண் பார்வைக்கு சிக்கல் இருக்கு. சொல்ல ஓடி இருக்கணும், அப்படா சொல்லி விட்டுருக்காங்க. இந்த வியாதி வெளில இந்த ஆண்டுன்னு நினைக்கிறீங்க, சாபாபுரத்துக்கு அவங்க ஆண்கள் தானே, பக்கா ஆண்டு 100 ஆண்கள் இருந்தவங்க. அப்போ விஜயம் இருந்துருக்கணும். ஒருத்தர் வந்து தனியாக தலை சொல்லிட்டு தனியாக முடி கிடக்கிறோம் என்ன முடியல பார்த்து இருக்கு என்ன செய்யணும் வார்த்தைக்கு எல்லாம் தானே இருக்கிறாங்க. இதை ஓதிக்கொள் அப்படின்னு சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? இதனால் தொழுதுகொள், இதனால் நோன்பு இருந்து கொள்ளுங்க. அடுத்து போறாரு, இதை ஓதிக்கொள்கிறாரு, தொழுது கொள்கிறாரு, அடுத்து நோன்பு இருக்கு. அப்ப அதுக்கு நான் வாய்ப்பு வந்துருச்சு. நோன்பு இருக்கு, இந்த மாசத்துல தொழுது இருக்கு. இதே வார்த்தை தான் பெண்களுக்கும். ஆண்கள் என்ன சொல்லப்பட்டதோ அதான் நடக்கும். தனியா ஒண்ணு வரல, ரசூலுல்லாஹ் ஒருத்தர் தான் வந்தது. இந்த விஷயத்தை எடுக்கும் போது அப்போ சத்தத்துல இருந்து ரிலீஸ் வாசனை வந்துருச்சு, எண்ணத்துல பிரச்சனை. கான்சன்ட்ரேஷன் போக போக இதெல்லாம் வர மாதிரி இல்லாம நிதானமா கான்சன்ட்ரேஷன் வாங்க, உட்கார்ந்தா கவனிக்கிறது வச்சுக்கோங்க. 1000 சத்தம் பிள்ளைகளை பாருங்க, அவங்க ஏதாவது டிஸ்டர்ப் பண்றாங்க, அவங்க விஷயம் அவங்களுக்கு கரெக்டா இருக்கும். கான்சன்ட்ரேஷன் நமக்கு ஏற்கனவே சொன்ன கான்சன்ட்ரேஷன் தான் சொல்லுவாங்க. கவனிக்க முடியல ஸ்ரீவாசிங் அவங்களுக்கு அஞ்சு விஷயம் அடிங்க தூக்கிட்டே இருக்கு கான்சன்ட்ரேஷன். இது பேர கொடுக்க ஒவ்வொன்று வரும்போது இன்ஷால்லா இந்த ரமலான் முடிஞ்சு வரதுக்குள்ளார இன்னொரு முறை கம்ப்ளீட்டா ஒரு கிளாஸ் என்ன ஆரம்பத்தில் வரைக்கும் ஒரு டச்சப் காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் ஃபுல்லா கொடுத்து எங்கெங்க இருக்கு பிளாக்ல எங்க மாட்டிக்கிட்டு எல்லாரையும் ரிவ்யூ பண்ணுறது, எல்லாம் செட்டில் பண்ணுறது, யார் எந்த லெவலுக்கு செட்டில் பண்ணிட்டு இல்லாதவங்களுக்கு யார் கோர்த்துக்கணும் இன்ஷால்லா சொல்லிடுறேன். அதுக்கு பிறகுதான் இன்ஷால்லா எஹ்சான் நிஜ பில்டிங் இன்ஷால்லா எஹ்சான் இஸ்லாம் புரிஞ்சுக்கணும். அப்போ தகப்பனோட எப்படி நடந்து கொள்ளணும், அந்நிய ஆண்களோட எப்படி நடந்து கொள்ளணும், உடன்பிறந்த சகோதரர்கள் எப்படி நடந்து கொள்ளணும், ஆக்சுவலி நமக்கு நாம எப்படி நடந்து கொள்ளணும், உரிமைகள் சொன்னேன். ஒவ்வொரு நஃப்ஸ் அழகா ஓட்டமா எஹ்சான் புரிஞ்சு போச்சு. மாற்றி 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 கட்டிட்டு இதோட ஒவ்வொரு நஃப்ஸோட தொழுகைக்கு என்ன சம்பந்தம், ஒவ்வொரு நஃப்ஸோட நோம்புக்கு என்ன சம்பந்தம், ஒவ்வொரு நஃப்ஸோட ஜகாத்துக்கு என்ன சம்பந்தம், அதுதான் இப்போ ஒவ்வொரு லிபாதுடன் வீடுக்கு என்ன சம்பந்தம். அப்போ நான் தொடரேன், மற்றவர்களுக்கு என்ன லாபம், நான் நோன்பு இருக்கிறேன், மற்றவங்களுக்கு என்ன லாபம், நான் நோன்பு இருக்கிறேன், அல்லாவுக்கு என்ன லாபம்.
புரியுதா? அப்போ இந்த 3 உரிமைகள் 3 கடமைகளுடன் இந்த இபாதத்துல எப்படி பிட்டி இருக்கு, அதான் முடிஞ்சு போச்சு. ஒன்னொன்னோட கிட்ட கம்ப்ளீட் லாக்ல கம்ப்ளீட் உள்ள போனோம் ஃப்ரீ. இது சிலந்தி கூடல உறுதியான வீடு, எதுவும் நம்ம ஒன்றும் பண்ணாது. ரிலாக்ஸா இருக்கும். அதுக்கு நகரத்துக்கு 4 நிமிஷம்.